அப்படியே இருங்க அப்படியே இருங்க அப்படியே இருங்க. சின்ன கொஞ்சம் ஃப்ரண்ட்ல வாங்க. சார் கொஞ்சம் ஃப்ரண்ட் வாங்க. லைட் படத்துடைய ட்ரெய்லர் பார்த்தோம், ஸ்னீக் பீக் பார்த்தோம், மேக்கிங் வீடியோ பார்த்தோம். எவ்ரிதிங் ஆக்சுவலி இன்க்ரீஸ் த ஹைப்புன்னு நான் சொல்லுவேன். பிகாஸ் முதல்ல படத்துடைய ஒரு போஸ்டர் சப்தம் அப்படின்னு வந்தப்போ அந்த ஃபாண்ட்லேயே வந்து இட் கிரியேட்டட் அ லாட் ஆஃப் கியூரியாசிட்டி. என்னவா இருக்க போகுது அந்த காம்பினேஷன், இந்த டிரெக்டர் நாதியப் பினிஷெட்டி எல்லாம் சேர்றாங்க அப்படின்றப்போ இட்ஸ் ஜஸ்ட் காட் பேக். நம்ம எல்லாருமே வந்து அந்த ஈரம் டைமுக்கு கொண்டு போயிடுச்சு. ஸோ அந்த மாதிரி ஒரு ப்ராமிசிங் ஃபில்ம் வரப்போகுது அப்படின்னு எதிர்பார்ப்பு ஜஸ்ட் ஃப்ரம் த பிக்சர் அதிலே வந்துருச்சு. ஸோ இப்போ இதெல்லாம் பார்க்குறப்போ இட் இஸ் மோர் கன்வின்சிங் அண்ட் இது இன்னும் ப்ராமிசிங்காக இருக்குது. இதை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணுறத தாண்டி ஐ திங்க் த டீம் த காஸ்ட் அண்ட் க்ரூ இதை பற்றி பேசுறதுக்கு நிறைய விஷயங்கள் வச்சிருப்பாங்க. ஸோ அவங்கள ஒருத்தங்களை நம்ம மேடை கூப்பிட்டு பேச அழைக்கலாம். முதல்ல வில் ஹாவ் த டிஓபி அவர்கள். அதாவது அவ்வளோ பெரிய செட்டெல்லாம் போட்டு விஷுவலாக வந்து டிரெக்டருடைய கான்செப்டை கொண்டு வர்றது அப்படின்றது இந்த இட் இஸ் சொல்லி த ரெஸ்பான்சிபிலிட்டி ஆஃப் த டிஓபி. அதை எப்படி அவர் கன்சீவ் பண்ணிக்கிட்டாரு, எப்படி அதை கொண்டு வந்தார் அப்படின்ற அவருடைய அனுபவங்கள் கண்டிப்பாக நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஸோ நவ் ஐ இன்வைட் டிஓபி அருண் பத்மநாபன் ஆன் டு த ஸ்டேஜ் ப்ளீஸ். ஹலோ எல்லாருக்கும் குட் ஈவினிங். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இந்த படம் கிடச்சது பார்த்தீங்கன்னா அறிவன் சாருக்கு போய் தேங்க்ஸ் சொல்லணும். நான் ஈரம் படத்தில் ஃபஸ்ட் படம் எனக்கு அசிஸ்டன்ட் கேமராமேனா. ஸோ அப்போலேருந்து சாருக்கு பழக்கம் எனக்கு. ஸோ சாருக்கு வந்து என் ஃபஸ்ட் படம் மகாமணி பார்த்துட்டு அவர் பிடிச்சிருந்துச்சு. ஸோ நான் இன்னும் பார்த்து பேசியிருந்தேன், சாருக்கு பிடிச்ச புக் பண்ணான்னு சொல்லியிருந்தார். ஸோ இந்த படத்தோட எக்ஸ்பீரியன்ஸ்ன்றது டோட்டலாகவே வந்து என் அசிஸ்டன்ட் சொல்லியிருந்தேன், இந்த மாதிரி ஒரு படம் தான் பண்ண முடியும் லைஃப்பில், இனிமேல் திருப்பி பண்ண முடியுமான்னு தெரியாது. ஏன்னா அவ்வளோ ஒர்க் இருக்கும். சார் கொடுக்குற இன்புட்ஸை வந்து நம்ம ஃபாலோ பண்ணாலே போதும், அந்த அளவுக்கு பண்ணிடலாம் அந்த மூவியை. இட் வாஸ் வெரி குட் எக்ஸ்பீரியன்ஸ். அண்ட் மெயினாக ஐ ஷுட் தேங்க் ப்ரொடியூசர் சஞ்சய் சிவா ஆல்சோ. அண்ட் ஆர்டிஸ்ட் கோஆப்ரேஷன் வேறு லெவல். அதுவும் எங்கள் ஹீரோ சார் கோஆப்ரேஷன் வந்து எக்ஸ்ட்ராடினரி. எங்களுக்காக எல்லாமே பண்ணி கொடுத்தாரு. ஸோ இட் வாஸ் வெரி நைஸ் ஒர்க்கிங் வித் திஸ் டீம் அண்ட் ஹோப் மோர். தேங்க்யூ. யா தேங்க்யூ சார், தேங்க்யூ. நிறைய ஒரு டிஸ்க்ளைமர் வந்து எங்ககிட்ட சொல்லிட்டாங்க, கொஞ்சம் பதட்டமாக தான் இருக்குது அப்படின்னு. பட் வாஸ் நீட், நீங்கள் சொல்ல நினச்சது அழகாக சொல்லிட்டீங்க. தேங்க்யூ. ஸோ எஸ், அடுத்தபடியாக வந்து another person important is சாபு ஜோசப் அவர்கள். he is the editor of the film. அதாவது ஒரு ஹாரர் படம் அப்படின்றப்போ, and this is especially ஒரு சவுண்ட் ஹாரர் அப்படின்றப்போ அந்த எடிட்ஸ் வந்து ஷார்ப்பாக இருக்கணும். அப்போ தான் அந்த சீட் எட்ஜில் உட்காந்து பார்க்குற அந்த ஒரு அனுபவம் வந்து நமக்கு கிடைக்கும். ஸோ அதை ப்ரில்லியண்ட்டாக கேரி பண்ணி அழகாக கன்வின்சிங்காக பண்ணியிருக்கிறாரு. ஸோ அவருடைய ஒர்க் அனுபவம் பற்றி பேச கூப்பிடலாம். அண்ட் இஸ் ஆல்சோ இந்த நம்ம டிரெக்டர் அறிவழகன் சார் கூட ஹீஸ் பீன் த்ரூ அவுட் எல்லா படங்கள்லையும் கூட ஒர்க் பண்ணியிருக்காங்க. அண்ட் brilliant work கொடுக்கிற ஒரு person. We'll ask him about his experience. எல்லாருக்கும் வணக்கம். இருக்கா அனுபவம் இல்லைங்க எனக்கு. ஓகே, எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி இந்த மேடையில் இங்கே நிற்கிறேன்னா அதுக்கு காரணம் வந்து ஒரு 15 இயர்ஸ்க்கு முன்னால் ஈரம்னு ஒரு ட்ரெய்லர் பண்ணுறதுக்கு சான்ஸ் கொடுத்த அறிவழகன் சார் தான் இன்றைக்கி காரணம். ஸோ அதை வச்சு தான் நான் லைஃப்பில் கிட்டத்தட்ட 15-16 இயர்ஸ் ஓட்டிகிட்டு இருக்கேன்னா காரணம் முதல் அஸ்திவாரம் வந்து ஈரம் ட்ரெய்லர். ஃப்ரம் தேர் அதுக்கப்புறம் வல்லினமுக்கு அப்புறம் என் லைஃப் வந்து வேறு மாதிரி மாறிடுச்சு. ஸோ எல்லாம் கிரெடிட்டும் சார் தான் முதல்ல. அதுக்கப்புறம் வந்து இந்த படம் சப்தம் வந்து ஒர்க் பண்ணும்போது எப்படின்னா, கதையை கேட்கும்போது பார்டரும் இதுக்கு முன்னால் ஒர்க் பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் தமிழ் வாக்கர்ஸ், அப்புறம் அப்படியே இது ஒர்க் பண்ணும்போது எப்படின்னா வந்து ஒரு ஒரு ஹோம் கிரவுண்டில் விளையாடு நம்ம ஒரு டீம் ஒரு கிரிக்கெட்டர் விளையாடும் போது சந்தோஷம் இருக்கும் இல்லையா. ஸோ அதே மாதிரி அறிவு சாரோட ஒர்க் பண்ணும்போது நம்ம எந்த வேணால் கம்ஃபர்டபுளாக பேசலாம், எவ்வளோ வேணால் கம்ஃபர்டபுளாக ட்ரை பண்ணலாம், எக்ஸ்பெரிமெண்டல் பண்ணலாம். ஸோ அந்த ஃபுல் ஃப்ரீடம் அவர் கொடுப்பாரு. நீங்கள் ஒன்று பண்ணுவீங்களா சபா, அதை நீங்கள் பண்ணுங்க அப்படின்னு. ஸோ இந்த ஃப்ரீடம் வரும்போது நமக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அந்த நம்ம இந்த சீனை வந்து அவர் ஒரு விஷயம் சொல்லியிருப்பார், நம்ம அது மாதிரி இட்ஸா இப்படி பண்ணலாம் பண்ணிக்கும்போது அவர் இமீடியட்டாக வந்து ஓகே சொல்லுவார். ஸோ இல்லை இப்படி பண்ணிக்கலாம் இந்த பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லுவார். ஸோ இது ரொம்ப ஈஸியாக இருந்தது. ஒரு எடிட்டருக்கு வந்து க்ரியேட்டிவாக நம்ம ஒர்க் பண்ணுறதுக்கு அவ்வளோ ஃப்ரீடம் வருது. ஸோ அதனால தான் ஒவ்வொரு தடையும் நானும் அவரும் சேரும்போது ஒரு அவுட்புட் வந்து வேறு மாதிரி வருதுன்னு நிறைய பேர் சொல்லுவாங்க. ஸோ அது காரணம் வந்து அவர் கொடுக்குற அந்த ஃப்ரீடம் தான். எப்பவுமே ஒரு படம் வந்து ஒரு டெக்னிக்கலி ஸ்ட்ராங்குன்னு சொல்லி ஒரு டெக்னிக்கல் சவுண்ட் ஃபிலிம் சொல்லுவாங்க. இந்த படம் சவுண்டே ஒரு டெக்னிக்கலாக யூஸ் பண்ணியிருக்காரு. ஸோ இந்த படத்தில் அது வந்து பெருசாக ஒர்க் அவுட் ஆயிருக்கு. எப்படின்னா சின்ன சின்ன விஷயங்கள், மைனூட்டான விஷயங்கள் கூட சவுண்டுக்கு நான் ப்ரெஃபரன்ஸ் கொடுக்கணும். இந்த இடத்துல இந்த பேஸ் வேணும், இந்த இடத்துல இந்த கேப் வேணும், இந்த இடத்துல ஒரு சைலன்ஸ் வேணும், அந்த சைலன்ஸில் ஒரு கதை சொல்லலாம். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து இந்த படத்தில் வந்து சவுண்ட்ஸ்க்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து நம்ம அந்த எடிட் பேஸ் வந்து அது செட் பண்ணியிருக்கோம். ஸோ ஒரு எடிட்லாம் வந்து ஃபைனலாக பார்க்கும்போது ஃபைனல் மிக்சிங்கில் பார்க்கும்போதும் வேறு மாதிரி இருக்குது இந்த படம். ஸோ ரொம்ப என்ஜாய் பண்ணி தரவாக ஒர்க் பண்ணோம். நான் மட்டும் இல்லை, என் அசிஸ்டன்ஸும் ஒவ்வொரு நாளுமே வந்து ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணி, ஏன்னா அவ்வளோ ஃபுட்டேஜஸ் இருக்கும், அவ்வளோ க்ரியேட்டிவ் ஐடியா இன்புட்ஸ் கொடுத்துட்டே இருக்க வேண்டியதாக இருக்கும் இந்த படத்தில். ஸோ அவ்வளோ மெனக்கட்டு ஒர்க் பண்ணியிருக்கோம். ஸோ கண்டிப்பாக இதை வந்து எல்லோரும் என்ஜாய் பண்ண வைக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் சவுஞ்சி சிவா சார், அப்புறம் நம்ம ஹீரோ
ஹீரோ வந்து எனக்கு ஒரு ஃபேமிலி ஃப்ரெண்ட் மாதிரி. எந்த டைமில் வேணாலும் அவருக்கு ஃபோன் பண்ணி பேசலாம், அவரும் எந்த டைமில் ஃபோன் பண்ணி பேசுவார். ஸோ அந்த மாதிரி ரொம்ப க்ளோஸ். அவர் மட்டும் இல்லை, அவங்க அண்ணன், அப்பா, நிக்கி மேம் எல்லாமே நம்ம எல்லாமே அப்படியே ஃபேமிலியாக தான் இருக்கும். ஸோ நைஸ் ஒர்க்கிங் வித் யூ ஒன்ஸ் அகெயின். அப்புறம் வந்து ஒர்க் பண்ண டிஓபி நானும் அவரும் மகாமுனி ஒரு நாள் ஒர்க் பண்ணோம். அப்புறம் இந்த படம், அப்புறம் உதயகுமார் அண்ணன் சவுண்ட் மிக்சிங், அவர் சொல்லவே தேவையில்லை. இந்த படத்தை மிகப்பெரிய ப்ளஸ் அவர். அதுக்கப்புறம் ஆர்ட் டைரக்டர் அவரும் ரொம்ப நல்ல இந்த படத்துக்கு என்ன வேணுமோ அது வந்து க்ளீனாகவும் டைமுக்கு நமக்கு பண்ணி கொடுத்ததில் அவர் டைரக்டர் சொல்லுவார். பட் ஸ்டில் நல்ல நண்பர், அவருக்காக நான் சொல்கிறேன். ஸோ தேங்க்ஸ் டு மை அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ், அப்புறம் ப்ரொடியூசர் எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ். தேங்க்யூ. தேங்க்யூ ஸோ மச் சார். எஸ் பண்ணீங்க இந்த படத்துடைய ஆடியோகிராஃபர் உதயகுமார் சார் பற்றி. சப்தம் தான் இந்த படத்தில் ஒரு மிகப்பெரிய ரோல் ப்ளே பண்ண போகுது. ஸோ அதை பார்த்து பண்ணணும். அதில் தான் யோகன பிளே அரவுண்ட் அப்படின்றப்போ அதில் என்ன மேஜிக் கிரியேட் பண்ண போகிறீங்க? பிகாஸ் யூஸ்வலி ஒரு படத்தில் மியூசிக் அண்ட் அந்த சவுண்ட் எஃபெக்ட்ஸ் வந்து அது லிஃப்ட் பண்ணும் அப்படின்னு சொல்லுவாங்க. பட் இந்த படத்தில் அதுதான் எல்லாமே பேஸாகவே இருக்குது அப்படின்றப்போ அதில் எவ்வளோ சேலஞ்சஸ் நீங்கள் ஃபேஸ் பண்ணியிருந்தீங்க அண்ட் ஹவு இன்ட்ரெஸ்டிங் வாஸ் இட் டு ஒர்க் இந்த ஃபிலிம்? அதை பற்றி ஒரு சில வார்த்தைகள் பேசணும் அப்படின்னு ஆசைப்படுறோம். ப்ளீஸ் சார். எல்லாருக்கும் வணக்கம். அறிவழகனோட ஈரம் தவிர மீது எல்லா படம் நான் ஒர்க் பண்ணியிருக்கேன். அந்த படம் ஒர்க் பண்ணலையேன்னு ஒரு ஃபீல் இருந்தது. அதோட இது வந்து எனக்கு இந்த படத்தில் ரொம்ப திருப்தியாக இருந்துச்சு. ஜென்ரலாக எல்லாரும் வந்து டேரக்டர்ஸ் வந்து சார் சவுண்டுக்குன்னு நான் இந்த படத்தில் 2-3 சீக்வன்ஸ் வச்சுருக்கேன் சார் சொல்லுவாங்க. பட் இந்த படம் முழுக்க சவுண்டாகவே இருக்குது. ஸோ எங்களுக்கு ஒரு சவுண்ட் இன்ஜினியருக்கும் இவங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு சப்ஜெக்ட் கிடைக்க ரொம்ப மிகப்பெரிய இது. அவங்க கெரியரில் இந்த மாதிரி ஒரு படம் கிடைக்குமான்னு தெரியாது. ஸோ எனக்கு இந்த படம் கிடச்சிருக்கு. என்னோடய குருநாதர் வந்து தீபன் சட்டர்ஜி சார். அவர் ஊமை விழிகள் அந்த ஆபா சாரோட ட்ராவல் பண்ணியிருக்காரு. ஸோ எனக்கு அவரை ஊமை விழிகளோட இந்த ட்ரெண்டில் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி ஒரு படமாக இதை நினைக்கிறேன். இது நிச்சயமாக மிகப்பெரிய சவுண்ட் சைடில் ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பும் க்ரியேட்டிவுக்கான விஷயங்கள் என்னென்ன இருக்குன்றது சவுண்ட் மூலமாக நம்ம எப்படி வந்து ஒரு ஸ்கிரிப்டை ஹேண்டில் பண்ணலாம் அப்படின்ற விஷயமும் இதில் மிகப்பெரிய இதுவாக இருக்கும். தமிழில் ரொம்ப குறைஞ்ச டேரக்டர் தான் டெக்னிக்கலோட ஸ்கிரிப்டை சொல்ல ஒரு டேரக்டர்ஸ் இருப்பாங்க. அதில் முக்கியமான இடத்துல அறிவழகன் இருப்பாங்க. ஸோ இது கூட கேமராமேனும் சரி எடிட்டரும் சரி, நாங்கள் இந்த இடம் வந்து சவுண்டுக்காக கொஞ்சம் இதை ஃப்ரேம் அட்ஜஸ்ட் பண்ணலான்னா எடிட்டர் உடனே அதை வந்து கேட்பாங்க. அதுக்கேற்ற மாதிரி என்ன பண்ணி கொடுப்பாங்க. ஹீரோ சொல்ல வேண்டாம், அவர் மோஸ்ட்லி வந்து இந்த மாதிரி கண்டென்ட் ஓரியன்ட் படங்களாம், அதுவும் ஸ்கிரிப்ட் ஓரியன்டாக படங்களை ரொம்ப செலக்ட் பண்ணி பண்ணுறாரு. அவர் இந்த மாதிரி எல்லா படங்களும் பண்ணால் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறோம். தேங்க்யூ. குறிப்பாக ஒருத்தர் தமன் சார். தமன் வந்து இந்த படத்தில் எக்ஸ்ட்ராடினரியான ஒரு பேக்ரவுண்ட் மியூசிக்கு, சாங்கும் சொல்ல வேணாம். ஒரு படம் வந்து மியூசிக்கலாகவும் எஃபெக்ட்ஸும் கலந்தால் எப்படி ஒரு நல்ல இன்புட் வரும் அப்படின்றதுக்கு இந்த படம் ஒரு மிகப்பெரிய எக்ஸாம்பிளாக இருக்கும்னு நினைக்கிறேன். நன்றி. அடுத்தபடியாக நம்மளுடைய இயக்குனர் அறிவழகன் அவர்கள். ஆக்சுவலி இந்த படத்துடைய அந்த மேக்கிங் வீடியோ போடுறப்போ ஐ வாஸ் ஏபிள் டு see one thing. அதாவது வெறும் ஸ்கிரிப்ட் நரேஷன், ரைட்டிங் நரேஷன், அதுக்கப்புறம் அது டிரெக்ஷன் பார்ட், எக்ஸிக்யூஷன் மட்டும் இல்லாமல் ஐ திங்க் எவ்ரி ஒர்க்கில் அவருடைய இன்புட்ஸ் இருந்துகிட்டே இருக்குது. நடிச்சு காட்டுறாரு, கீழே விழுந்து எப்படி அதை பர்ஃபார்ம் பண்ணும் அப்படின்றதுலேருந்து. ஸோ வாட் எவர் அவருக்கு மைண்டில் என்ன விஷுவலாக இருக்கோ அதை வெளில கொண்டு வர்றதுக்கு ஐ திங்க் இஸ் புட் இன் a lot of work. அண்ட் அதே மாதிரி அவருடைய படங்களுடைய வரிசை எடுத்துக்கிட்டாலும் சரி, ஈரமில் தொடங்கி ஒவ்வொரு படத்துலையுமே அது ஒரு யூனிக் டச், யூனிக் ஃப்ளேவர் இருந்துகிட்டே இருக்குது. we can find out this is a magic by him அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ லுக்கிங் ஃபார்வர்ட் இந்த சப்தம்லையும் அப்படி உங்களுடைய மேஜிக்கல் டச் இருக்கும் அப்படின்ட்டு. ஸோ ப்ளீஸ் இந்த கதையை எப்படி கன்சீவ் பண்ணீங்க? சத்தமில் ஒரு ஹாரர், அதுவும் நம்ம தமிழ் ஆடியன்ஸ்க்கு சம்திங் நியூ, எப்படி வந்து கன்சீவ் பண்ணீங்க, எப்படி ஒர்க் அவுட் பண்ணீங்க, அதனுடைய அனுபவங்கள் ஒரு வார்த்தைகளில் ஷேர் பண்ணுங்க. அது பி நைஸ். ப்ளீஸ் ஓவர் டு யூ சார். வந்திருக்கும் அனைவருக்கும் நன்றி, வணக்கம். சப்தம் அப்படின்ற படம் ரொம்ப நாளுக்கு அப்புறம் தியேட்டரில் வரக்கூடிய என்னோடய படம் அப்படின்னு நான் சொல்லுவேன். இந்த படம் சப்தம் அப்படின்ற டிசைட் பண்ணதுக்கப்புறம் ஒரு ஹாரர் அப்படின்னு டிசைட் பண்ணும்போது என்ன ஹாரர் பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கும்போது ஈரம் படத்தில் வந்து தண்ணீர் மூலமாக வந்து ஒரு ஹாரர் வந்து கொடுக்கும்போது ரொம்ப கிரிட்டிக்கலாகவும் சரி, கமர்ஷியலாகவும் சரி நல்லா போச்சு அப்படின்னா. ஏன்னா அன்றைக்கி வந்து சோஷியல் மீடியா இல்லாத ஒரு டைம்லேயே எல்லாருமே வேர்ட் ஆஃப் மவுத்தில் வந்து அந்த படம் எந்தளவுக்கு ரீச் ஆச்சு அப்படின்றது எனக்கு கண்கூட என்னால் வந்து உணர முடிஞ்சுது. ஏன்னா அது அப்போ வந்து அது ஃபோன் கால்ஸாக இருக்கட்டும், மற்றதாக இருக்கட்டும், சினிமா இண்டஸ்ட்ரியிலேருந்து பப்ளிக்லேருந்து எல்லாருமே எங்கே போகும்போது இன்றைக்கி வரைக்குமே வந்து ஒரு பெரிய ஒரு எல்லாருமே வந்து அப்ரிஷியேட் பண்ணுற ஒரு படமாக இருக்குது. இந்த படம் டிசைட் பண்ணதுக்கப்புறம் ஹாரர் அப்படின்னு நான் டிசைட் பண்ணதுக்கப்புறம் சரி, ஈரமில் வந்து ஒரு தண்ணீரை பேஸ் பண்ணி பண்ண மாதிரி இதில் ஒரு எதை வச்சு பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கும்போது சவுண்ட் அப்படின்ற ஒரு விஷயத்தை பேஸ் பண்ணி பண்ணலாம் அப்படின்னு ஒன்று டிசைட் பண்ணேன். பட் இதில் ஒரு சின்ன ஒரு சேலஞ்சிங்கான விஷயம் எனக்கு இன்னொரு ஃபீல் ஆச்சுன்னா, ஈரமில் வந்து வாட்டர் மூலமாக, தண்ணீர் மூலமாக ஒரு பேய்
கொண்டு வரும்போது அது வந்து ஒரு விஷுவலாக நம்ம வந்து ஈஸியாக நம்ம காமிச்சிடலாம். ஆனால் ஒரு சவுண்ட் மூலமாக, அதாவது கண்ணுக்கு காமிக்காத ஒரு புலப்படாத ஒரு விஷயத்த சவுண்ட் மூலமாக எப்படி வந்து திரையில் ஆடியன்ஸ்க்கு வந்து தேட்டரில் வந்து கொண்டு வர போகிறோம் அப்படின்றது ஒரு சின்ன ஒரு சேலஞ்சிங்காக இருந்துச்சு. ஏன்னா கதை பண்ணுறதுக்கு முன்னாடியே அப்போது ஒரே ஒரு கனெக்டிங் பாயிண்ட் தான், அதாவது எப்படி வந்து நம்ம ஸ்க்ரீனில் வந்து கொண்டு வர போகிறோம் அப்படின்னு யோசிக்கும்போது. ஏன்னா இது வந்து ஸ்கிரிப்ட் சம்மந்தப்பட்ட ஒரு விஷயம் மட்டும் கிடையாது. இது கடைசியாக நாங்கள் எவ்வளோ உழைப்பு போட்டாலும் அது கடைசியில் தேட்டருக்கு போகும்போது அந்த தேட்டரோட அவுட்புட் வரைக்குமே வந்து இந்த படத்தோட சக்ஸஸ் வந்து நம்பியிருக்கு அப்படின்றது ஒன்று ஆணித்தரமாக வந்து எனக்கு வந்து தெரிஞ்சது ஒரு பாயிண்டில். அப்போ யோசிக்கும் போது ஒரு பாயிண்ட் மட்டும் தான் ரொம்ப தெளிவாக வந்து ஒரு விஷயம் யோசித்தேன். என்னென்னா எல்லாருமே சில பேர் சொல்லுவாங்க, இங்கே இருக்கிற தேட்டர்ஸ் வந்து சில இது சவுண்ட் குவாலிட்டி நல்லா இருக்காது, ரொம்ப இதுவாக இருக்கும், அந்தளவுக்கு வந்து இந்த படத்தை வந்து எப்படி ப்ரொஜெக்ட் பண்ணுறதுன்னு தெரியாது அப்படின்ற ஒரு பாயிண்டில் வந்து எல்லாருமே சொல்லுவாங்க. அப்படி யோசிக்கும் போது எனக்கு ஒரே ஒரு பாயிண்ட் தான் தோணுச்சு. அந்த படம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி எப்போவுமே வந்து ஒரு டீடைல்ஸ் டெமோ போடுவாங்க, அதுக்கப்புறம் வந்து ஒரு டால்ஃபி டெமோ போடுவாங்க. அந்த ஒரு குவாலிட்டி எந்த தேட்டர்லையுமே வந்து ஒரே மாதிரி ஒரு குவாலிட்டியாக இருக்கும். அந்த குவாலிட்டியை நம்ம படத்தில் வந்து கொண்டு வரணும் அப்படின்ற ஒரு டிசைட் பண்ணது ஒரு பாயிண்ட் தான். அதுக்கு என்னோடய உழைப்பு மட்டும் பத்தாது, அது ஸ்கிரிப்டாக இருக்கட்டும், இதுவாக இருக்கட்டும், அது சவுண்ட் இன்ஜினியர் உதயகுமார் சார், என்னோடய மோஸ்ட் சீனியர், நம்ம வள்ளினம் படத்துலேருந்து நாங்கள் ட்ராவல் பண்ணிகிட்ருக்கோம் ஒரு பாயிண்டில். அது அப்புறம் எஃபெக்ட்ஸ் சச்சின், அது எல்லோரும் சேர்ந்து, அதுக்கப்புறம் என்னோடய டெக்னீஷியன்ஸ் டிஓபி அருண், எடிட்டர் சாபு, அப்புறம் ரெகுலராக என்னோடய எல்லா படங்களுக்குமே வந்து லிரிக்ஸ் பண்ணுற வேகா சார், அப்புறம் தமன் மியூசிக் அப்படின்றது எல்லாருமே சேர்ந்து இந்த படத்தை வந்து உருவாக்கியிருக்கோம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இதில் சரி ஹாரர் படம் பண்ணியிருக்கோம், இதுக்கும் மற்ற படத்துக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு ஒரு விஷயம் சொல்லும்போது, ஒரு சினிமா அப்படின்னு மாதிரி யோசிக்கும் போது ஒரு என்டர்டெயின்மெண்ட், அதாவது சினிமான்றது ஒரு என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்கலாம், ஒரு ஆடியன்ஸை வந்து என்கேஜிங்காக பண்ணுற ஒரு விஷயமா இருக்கட்டும். அதுக்கப்புறம் என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு என்டர்டெயின்மெண்ட் இருக்கணும், அதே நேரத்தில் வந்து ஒரு பர்பஸ்ஃபுல்லாக இருக்கணும். இந்த படம் வந்து நம்ம ஏன் பண்ணோம், எதுக்கு பண்ணோம் அப்படின்றது ஆடியன்ஸ்க்கு வந்து ஒரு பர்பஸ்ஃபுல் நீடாக இருக்கணும் அப்படின்றது நான் யோசிப்பேன் ஒரு பாயிண்டில். என்ன தான் ஒரு பேய் படமாக இருந்தாலும் பேய் படத்துக்கு நிறைய ஜானர் இருக்குது. அதாவது ரொம்ப வந்து காமெடி, ஹாரர் காமெடி இருக்குது, அதுக்கப்புறம் ரொம்ப வந்து பயப்படுத்துகிற ஒரு ஹாரர் இருக்குது, இது ஒரு சூப்பர் நேச்சுரல் த்ரில்லர். ஈரம் எப்படி அவங்கள ஒரு எமோஷனாக, ஒரு ஸ்டோரியாக, ஒரு ஹாண்டிங் மொமெண்ட்டாக படத்தை கேரி பண்ணி எடுத்துகிட்டு போச்சோ, அதே ஃப்ளேவரில் இன்னொரு சைட், அதாவது ஈரம் வேறு சப்தம் வேறு, ஆனால் அதே ஃப்ளேவர் வந்து உங்களுக்கு வந்து ஒரு எமோஷனாக இருக்கட்டும், ஒரு ஸ்டோரியாக ட்ரைவ் பண்ணி கண்டென்ட் ஓரியன்டாக வந்து ட்ரைவ் பண்ணிட்டு எடுத்துகிட்டு போகிற விஷயமா இருக்கட்டும், ஒரு ஹாண்டிங்கான எல்லா விஷயங்களும் கரெக்டாக அதோட சரி அளவாக எடுத்துகிட்டு போகிற ஒரு படமாக கொடுத்துருக்கணும்னு நான் நம்புகிறேன் ஒரு பாயிண்டில். மெயின் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னோடய டெக்னீஷியன்ஸை பற்றி நான் சொல்ல வரணும். டிஓபி அவர் சொன்ன மாதிரி மகாமணி படம் பார்த்ததுக்கப்புறம் ரொம்ப நாள் என் கூட வந்து ட்ராவல் பண்ணிவிட்டு சொல்லிட்டு இருந்தார். அப்போ மகாமணி படம் பார்த்ததுக்கப்புறம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அப்போ நான் சில விஷயங்கள் வந்து இந்த லைட்டிங்லாம் நல்லா பண்ணியிருக்கீங்க அப்படின்னு பர்டிகுலராக வந்து ப்ரிசைஸ் பண்ணி சொன்னதுக்கப்புறம் எப்போவுமே ஒரு படத்துக்கு வந்து நான் டோன் ஃபிக்ஸ் பண்ணிடுவேன். அது ஈரமாக இருக்கட்டும், வல்லினமாக இருக்கட்டும், எல்லா படங்களும் வந்து ஒரு டோன் ஃபிக்ஸ் பண்ணிடுவேன். இந்த படம் டோன் ஃபிக்ஸ் பண்ணும்போது எனக்கு கொஞ்சம் ஒரு சின்ன ஒரு ஆஸ்லேஷன் இருந்துச்சு. ஏன்னா ஈரம் ப்ளூ டோனு, இதுவும் ஒரு ஹாரர் படம், ஒரு ப்ளூ டோன் கொடுக்க போகிறோம், பட் எந்த விதத்தில் வந்து ஒரு சின்ன டிஃப்ரென்ஸ் கொடுக்கணும் அப்படின்னு யோசிக்கும் போது அப்போது டிஓபி அருண்கிட்ட இருந்து பேசும்போது அப்போ கொஞ்சம் வார்ம் ஆட் பண்ணிக்கலாம் சார் அப்படின்ற ஒரு பாயிண்டில் வந்து சொன்னப்பில் அது கேட்டோன்னே வந்து எனக்கு வந்து கரெக்டாக பட்டுச்சு. ஏன்னா ஒரு சின்ன ஒரு கோல்ட் டோன், ஒரு ப்ளூ ஆஸ் வெல் அஸ் வந்து ஒரு வார்ம் டோன் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக வந்து ஒரு சின்ன ஒரு வேரியேஷன்ஸ் வந்து நம்மளுக்கு வந்து ஈரம் படத்துலேருந்து டிஃப்ரென்ஸ் கிடைக்கும் அப்படின்றது எனக்கு தோணுச்சு ஒரு பாயிண்டில். அந்த விதத்தில் நிறைய இன்புட்ஸ், ஒரு டைரக்டரோட விஷன் ஆஸ் வெல் அஸ் வந்து இந்த ஸ்கிரிப்டுக்கு வந்து அவங்களோட விஷன் ஆஸ் இன்புட்ஸ் எப்போவுமே வந்து ஒரு படத்தில் நான் எதிர்பார்ப்பேன். அது எல்லாமே சேர்ந்து அமைஞ்ச ஒரு படமாகவும் இது அமைஞ்சிருக்கு. தேங்க்ஸ் அருண். அதுக்கப்புறம் எடிட்டர் சாபு, என் கூட அவர் சொன்ன மாதிரி என்னோடய ஈரம் ட்ரெயிலர்லேருந்து ட்ராவல் பண்ணுற ஒருத்தர். எப்போவுமே ஒரு எடிட்டிங்கில் வந்து நான் யோசிப்பேன், ஒரு டைரக்டர் கட் ஆஸ் வெல் அஸ் வந்து ஒரு இன்விசிபிள் கட் அப்படின்றது ரெண்டு விஷயம் வச்சுப்பேன். ஒரு டைரக்டர் கட் அப்படின்றது நம்ம கரெக்டாக பார்த்துட்டு இந்த ஷாட் இவ்வளோ லென்த்தாக வேணும், இவ்வளோ தான் வேணும் அப்படின்றது டிசைட் பண்ணி கரெக்டாக ப்ரிசைஸ்டாக ஒரு டைரக்டர் ஆஸ் வெல் அஸ் ஒரு எடிட்டர் சேர்ந்து டிசைட் பண்ணுற ஒரு விஷயம். சில இடத்துல ஒரு மொமெண்ட்டில் வந்துட்டு நம்மளுக்கு மைண்டுக்குள்ளே விஷுவல் இருக்கும், அதை வந்து கரெக்டாக நம்ம வந்து டிஃபைன் பண்ணி, அதாவது மைண்டுக்குள்ளே இருக்கும், அதை வந்து விஷுவல் பண்ண தெரியாது, சொல்ல முடியும், ஆனால் அது கரெக்டாக ப்ராப்பராக ஒரு இன்விசிபிள் கட்டாக எடிட்டர்னால மட்டுமே முடிகிற சில விஷயங்கள் அப்படின்னு ஒன்று இருக்குது டைரக்டரை தாண்டி. அந்த விஷயங்கள் நான் வந்து சாப்பிட்டு சொல்வேன், இந்த இடத்துல எனக்கு இந்த ஒரு ஃபீல் வேணும், சம்திங் வந்து ஒரு கிளிச்சஸாக வரும் அப்படின்னு ஒரு விஷயம் எனக்கு தெரியும், சாப்போட அவுட்புட் எப்படி வெளில வரும் அப்படின்றது. அந்த விஷயம் பண்ணும்போது அது கரெக்டாக அந்த மேஜிக்கும் அந்தந்த டைமில் வந்து எந்தெந்த இடத்துல வந்து வேணும் அப்படின்றது கரெக்டாக வந்து இன்புட் கொடுத்துருப்பாரு சபு. தேங்க்ஸ் அலாட். ஏன்னா ஒரு எடிட்டிங் எப்போவுமே வந்து ஒரு படம் பார்த்து ஒரு ஃபஸ்ட் கட் பார்க்கும்போது அந்த இடத்துல கொஞ்சம் லேகாக இருக்குது அப்படின்னு இப்போ சொல்லுவாங்க. ஒரு படம் ஃபஸ்ட் காப்பி எடுத்து பிரிண்ட்லாம் போட்டதுக்கப்புறமே வந்து அங்கே ஒரு செகண்ட் ஹாஃபில் வந்து கொஞ்சம் லேகாக இருக்குது அப்படின்னு ஒரு விஷயம் சொல்லுவாங்க.
நான் எப்பவுமே சொல்லுவேன், லேக் அப்படின்றது வந்து லென்த்தில் கிடையாது ஒரு பாயிண்டில். அப்படி லேக் இருந்துச்சுன்னா வந்து அது கதையிலே பிரச்சனை இருக்குது அப்படின்னு நான் ஒரு விஷயம் சொல்லுவேன். ஸோ கதையில் லேக் இருந்தால் தான் வந்து படத்தோட லென்த்து வந்து கண்டிப்பாக வந்து லேக்னு சொல்ல முடியும். ஒரு 10 நிமிஷம் தூக்கினால வந்து ஒரு படம் வந்து உடனே நல்ல படம் ஆயிடாது ஒரு பாயிண்டில். சில படங்கள் இருக்குது, எடிட்டரோட இதில் எல்லாமே கரெக்டாக டேலண்டாக டிஸ்பாஸ் சொல்கிறதுன்னு ஒரு பாயிண்டில் இருக்குது. பட் பொதுவாக லென்த்து கம்மி பண்ணாமே படம் வந்து கரெக்டாக சூப்பராகிடும் இல்லை. ஸோ சட்டியில் இருந்தால் தான் அகப்பையில் வரும் அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு பாயிண்டில். ஸோ பேஸே வந்து ஒரு சோல் வந்து படத்தில் இருக்கணும் ஒரு பாயிண்டில். அதேமாரி அந்த சின்ன ஒரு லேக், ஒரு நிமிஷம், அதாவது படம் 1.5 மணி நேரத்துலேயும் வந்து ஸ்லோவாக சொல்ல முடியும், 3 மணி நேரத்துலையும் ஃபாஸ்ட்டாக சொல்ல முடியும். ஸோ கதை வந்து ஃபஸ்ட்டு வந்து டிபெண்ட் பண்ணியிருக்கணும். அது கரெக்டாக அதுக்கு எடுத்துடவும் கூடாது, அது கரெக்டாக சூப்பராக கொண்டு வரதில்ல அந்த எடிட்டிங். அது அந்த எடிட்டர் சாபு ஒரு பாயிண்ட்டு. நெக்ஸ்ட் என்னோடய லிரிக் ரைட்டர் இருக்கட்டும், வேகா என்னோடய எல்லா படங்களையும் ட்ராவல் பண்ணியிருக்காரு. எங்களுக்குள்ள ஒரு கெமிஸ்ட்ரி ஒர்க் அவுட் ஆகிட்டே இருக்குது. அது இந்த படத்துலையும் வந்து கண்டிப்பாக வந்து தொடர்ந்துருக்கு அப்படின்னு நான் சொல்லுவேன். அப்புறம் ஆர்ட் டைரக்டர் மனோஜ் அப்படின்றது. மனோஜ் பற்றி சொல்லணும்னா, பார்டரில் வந்து அசிஸ்ட் பண்ணிட்டு இருந்தார் ஆர்ட் டைரக்ஷனில். அவரோட ஒர்க் பிடிச்சி இந்த படத்தில் வந்து நான் வந்து சூஸ் பண்ணேன். அவரோட சென்சாரிட்டி, ஒர்க்கில் இருக்க சென்சாரிட்டி. இன்றைக்கி வந்து இன்ட்ரோல் பிளாக்கும் பார்த்திங்கன்னா, கிளைமேக்ஸ் பார்த்திங்கன்னா ஒரு சின்ன ஒரு செட்டு வந்து போட்டிருப்போம். அந்த செட் பார்த்திங்கன்னா வந்து ஒரு எல்லாம் சேர்த்து மொத்தமாக வந்து ஒரு காஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த 15 நாள் ஷூட்டிங்கே வந்து ஒரு 2 crores அது மாதிரி வரும் ஒரு பாயிண்டில். அது கிளைமேக்ஸும் வரும், இன்ட்ரோல் பிளாக்கும் வரும். அந்த ஒரு பாயிண்ட் ஒரு இந்த படத்தில் ஒரு முக்கியமான ஒரு விஷயமா நான் சொல்லுவேன் ஒரு பாயிண்டில். அந்த ஒரு பாயிண்ட்டு. நெக்ஸ்ட் படத்தில் வந்து சவுண்ட் எஃபெக்ட்ஸ் அப்படின்ட்டு பார்த்திங்கன்னா சச்சின் வந்து என் கூட வந்து பிஃபோர் பார்டர்லேருந்து ஒர்க் பண்ணிகிட்ருக்காரு. நெக்ஸ்ட் மிக்சிங் உதயகுமார் சார். உதயகுமார் சார் ஜென்ரலாக சொல்லணும்னா, இந்த படம் வந்து அவரே சொல்லியிருக்காரு இந்த படம் வந்து எவ்வளோ பெரிய முக்கியமான படம் அப்படின்னு. ஃபஸ்ட்டு நாங்கள் டிசைட் பண்ண ஒரு விஷயம் வந்து எங்கே சவுண்டு வேணும், எங்கே ஜாஸ்தியாக வேணும் அப்படின்றத விட எங்கே சவுண்டு இருக்கக்கூடாது, எங்கே மியூசிக் இருக்கக்கூடாது அப்படின்றத டிசைட் பண்ணுறதுல 2 பேரும் வந்து ஒன்றா ட்ராவல் பண்ணணும்னு சொல்லலாம் ஒரு பாயிண்டில். ஸோ அவரோட அந்த எக்ஸ்பீரியன்ஸ் as well as ஏன்னா பேரலாக நிறைய பெரிய பெரிய கமர்ஷியல் படங்கள் வந்து பண்ணிகிட்ருக்காரு. இன்னொரு பக்கம் இது டோட்டலாக வேற ஒரு ஜானரில் வந்து இந்த படம் வந்து பண்ணணும். அப்படி இருக்கும்போது அது கரெக்டாக ஷிஃப்ட் ஆகி வர்றது வந்து ரொம்ப பெரிய வந்து சாதாரண விஷயம் கிடையாது. அந்த ஷிஃப்டிங் ப்ராசஸ் வந்து எனக்கு வந்து அவர்கிட்ட வந்து ரொம்ப பிடிச்சது ஒரு பாயிண்டில். ஸோ இந்த படத்துக்கு இப்படி தான் பண்ணணும், உங்கள் படத்துக்கு இப்படி தான் பண்ணணும் சார் அறிவு அப்படின்றது உரிமையாக வந்து ஒரு விஷயத்தை வந்து சொல்கிறதா இருக்கட்டும், நம்ம பாயிண்ட் எடுத்துக்கிறதா இருக்கட்டும், அவரோட பாயிண்ட்டை வந்து ஈஸியாக அக்செப்டபிள் பண்ணுற ஒரு விஷயமா இருக்கட்டும். அந்த ஒரு ட்ராவலில் ஜேர்னியில் தான் வந்து இந்த படம் வந்து முடிச்சோன்னு நம்ம சொல்லலாம். நெக்ஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரொடியூசர் ஷவன்ஜி சிவா. டிஸ்ட்ரிபியூட்டர் as well as ஒரு 200 படத்தில் வந்து ஒர்க் பண்ணியிருக்காரு. இந்த படம் ஒரு குற்றம் 23யோட சக்ஸஸ் எப்படின்னா, ஒரு கமர்ஷியல் சக்ஸஸ் வந்து எந்த அளவுக்கு வந்து வேற ஒரு பக்கம் வந்து ஒரு அப்ரிஷியேஷன் கிடைக்கும் அப்படின்றது எனக்கு தெரிஞ்சுது. நிறைய டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ், நிறைய தியேட்டர் ஓனர்ஸ் வந்து கால் பண்ணி பேசினாங்க. அப்படி ஒருத்தர் மூலமாக எனக்கு கிடைச்சது தான் ஷவன்ஜி சிவா. ரொம்ப நாள் வந்து அந்த படம் பண்ணணும் அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தார். இப்போ ஒரு ரைட் டைமில் வந்துட்டு ஆதி சாருக்கும் எனக்கும் ரெகுலர் ஒரு காண்டாக்டில் வந்துட்டு அவர் திருப்பி வந்தார். இந்த படம் பண்ணோம். எப்போயுமே ப்ரொடியூசர் வந்து சொல்லுவாங்க, இது வேணாம் சார், இது வேணாம் சார், எதுக்கு சார் இவ்வளோ செலவு பண்ணுறீங்க அப்படின்ட்டுலாம் சொல்லுவாங்க. இந்த படம் வந்து அவரோட ப்ரொடக்ஷனில் நான் ஒரு ஃபஸ்ட் காப்பியே பண்ணியிருக்கேன். அப்போ வந்து இந்த இதில் வேணாம் சார்னு சொல்லுவாங்க ஒரு பாயிண்டில். ஆனால் அவர் தான் ஒரு பாயிண்ட் வந்து இந்த படம் வந்து ரொம்ப பெருசாக பண்ணுங்கள், நல்லா பண்ணுங்கள் அப்படின்ற ஒரு பாயிண்டில் இன்னும் ஒரு எக்ஸ்ட்ரா இந்த படத்தை வந்து பெருசாக்கிறதுக்கான ஒரு பெரிய ஒரு உந்துதல் அப்படின்றது சொன்னால் ப்ரொடியூசர் நான் ஷவன்ஜி சிவா தான் சொல்லுவேன். அவருக்கு வந்து என்னோடய தேங்க்ஸ் சொல்லுவேன். ஏன்னா இந்த ஒரு படத்தை வந்து இவ்வளோ தூரம் நினச்சபடி எடுக்கிறது அப்படின்ற ஒரு விஷயம் வந்து இந்த படத்தில் வந்து எனக்கு இன்னொன்று வந்து நல்லா கை கொடுத்துருக்குன்னு நான் சொல்லுவேன் ஒரு பாயிண்டில். அந்த விதத்தில் நான் ப்ரொடியூசர் ஷவன்ஜி சிவா அவருக்கும் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். நெக்ஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமன் பாய்ஸ்லேருந்து எனக்கு வந்து ரொம்ப பழக்கமான, ரொம்ப ட்ராவல் பண்ணுறோம். 2 பேரும் வந்து வாட போட அளவுக்கு வந்து ஒரு ஃப்ரெண்ட்ஸ். தைரியமாக வந்து என்னால் வந்து சண்டை போட முடியும் ஒரு பாயிண்டில். அந்த சண்டை வந்து மியூசிக்கில் இருக்காது. சீக்கிரம் மியூசிக் வேணும் கொடுன்னு அப்படின்னு. அது எல்லா மியூசிக் டேரக்டரில் இருக்கிற பிரச்சனை தான். ஒரு மியூசிக் டேரக்டருக்கும் ஒரு டேரக்டருக்கு இருக்கிற ஒரு பிரச்சனை. பட் அது அவுட்புட் வரும்போது அதோட அமேசிங் வந்து அது எப்படி வந்து கரெக்டாக எக்ஸாக்டாக வந்து நம்ம எப்படி ஒரு விஷயம் நம்ம எப்படி கதையை யோசிக்கிறோமோ அதே மாதிரி கதையை வந்து இசையாக யோசிக்கிற ஒரு பாயிண்டில் வந்துட்டு அது மெயின் பிஜிஎம்மாக இருக்கட்டும், அது வந்து தமன் அப்படின்றது இந்த படத்தில் வந்து எந்தளவுக்கு ஒர்க் பண்ணிக்கிறான்றது இப்போ உதய் சார் சொன்ன மாதிரி கண்டிப்பாக நீங்கள் உங்களுக்கு வந்து நோட்டபுளாக இருக்கும் ஒரு பாயிண்டில். ஸோ நெக்ஸ்ட் ஆதி. ஒவ்வொரு வாட்டியும் எல்லோரும் இன்டர்வியூஸ் வந்து இப்போ எடுத்தப்போ, ரிவ்யூஸ் எல்லோரும் எடுத்தப்போ வந்து எல்லோரும் சொன்னாங்க 15 years கழிச்சு இந்த படம் பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரி, ஈரம்க்கு அப்புறம் அப்படின்னு. அப்போ தான் தெரியும் வந்து ஒரு 15 years ஆச்சா அப்படின்ற ஒரு பாயிண்ட். ஏன்னா எங்களுக்குலாம் அந்த ரேப்பர் வந்து நடுவில் அடிக்கடி நாங்கள் மீட் பண்ணிவிட்டு பேசும்போது அப்போ வந்து என்ன படம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லும்போது நிறைய விஷயங்கள் ஆக்ஷன் சப்ஜெக்ட் எல்லாமே பேசுவோம். அந்த ட்ராவல் போயிட்டே இருக்கும் ஒரு பாயிண்டில். கரெக்டாக வந்து ப்ராஜெக்ட் வந்து கரெக்டாக செட் ஆகாமல் போயிட்டுருக்கோம். அப்போ ஒரு ஹாரர் படம் எடுக்கலாம்னு சொல்லும்போது அப்போ தான் டிசைட் பண்ணது இந்த சப்தம் அப்படின்றது. சப்தம் டிசைட் பண்ணதுக்கப்புறம் அதுக்கான டைம் வந்து கரெக்டாக இப்போ தான் எங்களுக்கு வந்து அமைஞ்சிருக்கு. எப்போயுமே ஒரு டயட்டுக்கு பார்த்திங்கன்னா
ரொம்ப கம்ஃபர்டபுள் அப்படின்றது வந்து எப்பயுமே அது வந்து தேவை. கம்ஃபர்டபுள் நான் என்ன சொல்கிறேன்னா, நம்ம நினச்ச விஷயம் வந்து நம்ம நினச்ச கதையை நம்பி ஒருத்தர் உள்ளே வரணும் அப்படின்றது. ஸோ எனக்கு சில டிலே காலதாமதம் அப்படின்றது நான் படத்துக்கு போகிற உழைப்பு கிடையாது. அது 100% அந்த உழைப்பு கிடையாது. என்னோடய ஸ்கிரிப்டிங் ப்ராசஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 6 மாதமா 8 மாதமா ஷூட்டிங் வந்து பார்த்திங்கன்னா எல்லா படங்களும் 4 படங்களும் பார்த்திங்கன்னா வந்து 45 நாள்லேருந்து 55 நாள் இதுதான் ஷூட்டிங். என் தமிழ் ராக்கர்ஸ் அதாவது 5.5 மணி நேரம் படம் தமிழ் ராக்கர்ஸ் சீரிஸ் வெப் சீரிஸ் அதுவே வந்து 53 நாளில் முடிச்ச ஒரு விஷயம் தான். சினிமா உங்களுக்கு எப்படின்னு தெரியும், ஒரு விஷயத்தை பிடிச்சிட்டாங்கன்னா அதை வந்து கரெக்டாக வந்து அது மேலே வந்து ஸ்டாம்ப் பண்ணிகிட்டே இருப்பாங்க. பட் எனக்கான ஒரு ப்ரொடியூசர் எனக்கான ஒரு விஷயம் வந்து தேடி வராங்க அப்படின்னு ஒரு பாயிண்ட் இல்லை. நம்ம விஷயத்தை வந்து நம்ம சரியாக பண்ணுறோம். ஒரு படத்தை எடுத்தோம்னா 45 நாள் முடிக்கிறோம் அப்படின்ற ஒரு பாயிண்ட் இல்லை. அதுக்கு ஒரு உண்மையாக இருந்து நம்ம பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்றது அதுதான் இந்த வருஷம் நம்ம ட்ராவல் பண்ணிகிட்ருக்கு. நம்ம ஒரு உழைப்பு உண்மையாக போட்டுட்ருக்கோம். அதுக்கான ட்ராவல் வந்துட்டுருக்கு அப்படின்றது நோக்கி தான் நான் போயிட்டுருக்கேன். மற்றபடி படங்கள் டிலே அப்படின்றது அதுவாக எடுத்துக்கிற ஒரு டைம் பேசிஸ் அப்படின்றத எடுத்துக்கிறேன். ஏன்னா ஒரு படத்தோட லேட் அப்படின்றது அதாவது என்னோடய படங்கள் இல்லை, வேறு எந்த படமெல்லாம் எடுத்துகிட்டோம், ஒரு ஆர்டிஸ்டோட கால் சீட்டாக இருக்கட்டும், ஃபண்டிங்காக இருக்கட்டும், இது மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸோ அதில் ஒரு பாயிண்ட்டாக வந்து ஒவ்வொரு படங்களும் வந்து அப்புறம் ஒரு கதை சொல்லி அதை வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி புரிஞ்சு அதுக்கு ஒரு ப்ரொடியூசர் கரெக்டாக ப்ராப்பராக அடிச்சு அந்த ப்ராசஸ் அப்படின்றது ஒவ்வொரு டேரக்டருக்கும் ஒரு லென்த் எடுத்துக்கும் ஒரு பாயிண்டில். ஸோ இதெல்லாம் சேர்த்து பார்க்கும்போது அந்த படம் வெளில வரும்போது அதுக்கான ஒரு டைம் எடுத்து ஒரு டிலே மாதிரி ஒரு விஷயமாக தோணுது. அதுதான் தவிர ஒரு குவாலிட்டிக்கும் ஒரு டைம் டேக்கிங்க்கும் வந்து ஒரு குவாலிட்டியான கண்டென்ட் கொடுக்கணும்னா வந்து கண்டிப்பாக டைம் எடுத்து தான் பண்ணணும் அப்படின்ற ஒரு விஷயமே கிடையாது. அதில் எனக்கு வந்து உடன்பாடே கிடையாது. எந்த ஒரு விஷயத்தையும் கரெக்டாக நம்ம தெளிவாக போனோம்னா அது கரெக்டாக ப்ராப்பராக வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக கொடுக்கலாம், அது ஒரு குவாலிட்டியான கண்டென்ட்டை கொடுக்கலாம் அப்படின்றது தான் ஒரு பாயிண்ட்டு. பட் இந்த படம் எனக்கான ஒரு ஏற்கனவே பண்ண படங்கள்லேருந்து இன்னொரு வந்து அதிகமான ஒரு அதிக செலவு அதிக பிரம்மாண்டத்தை நோக்கி ஒரு விஷயத்தை வந்து பண்ணதான் நான் ஒரு ஃபீல் பண்ணுறேன். நெக்ஸ்ட் அப்படின்னு பார்த்திங்கன்னா, சரி இந்த படத்தில் ஓவரால் ஒரு பாயிண்ட்டை வந்து நம்ம வந்து கதையாக நம்ம சொல்லியிருக்கோம். ஒரு ஹாரர் படம் மட்டும் இல்லாமல் இந்த ஹாரர் படத்தில் கொஞ்சம் சயின்டிஃபிக்காக இன்ஃபர்மேஷனாக ஒரு எமோஷனலாகவும் சேர்ந்து ஒரு ப்ளே பண்ண ஒரு படமாக தான் இது ஒரு வரியில் நான் சொல்லணும்னு பார்க்குறேன். அதுக்கு மீறி இந்த படத்தில் வந்து என்ன விஷயம் நான் சொல்லியிருக்கேன்னா, நான் கஷ்டப்பட்டு பண்ணேன் அப்படின்னு நான் வந்து சொல்லவே மாட்டேன் என்றைக்குமே. ஏன்னா லைஃப்பில் வந்து எந்த தொழிலாக இருந்தாலும் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கஷ்டப்பட்டு தான் நம்ம வந்து செய்கிறோம் ஒரு பாயிண்டில். ஸோ அதை வந்து நம்ம விரும்பி செய்கிறனால தான் வந்து ஒரு பாயிண்ட்டை நம்ம யோசிக்கிறோம். ஸோ கஷ்டப்படுறது வந்து நம்மளை மீறி சில விஷயங்கள் வந்து நம்மளை எதிர்பாராத சில விஷயங்கள் நடக்கும்போது அப்போ வந்து நம்ம கஷ்டப்படுறோம். பட் எல்லாமே வந்து நம்ம விரும்பின ஒரு பொருளுக்காக தான் நம்ம போகும்போது அதுக்கு வந்து அது ஒரு கஷ்டமே கிடையாது ஒரு பாயிண்டில். ஏன்னா எண்ட் ஆஃப் த டே எல்லாருமே இந்த ஒரு நாள் நாளைக்கு ரிலீஸ் ஆகிற ஒரு நாளுக்காக தான் வந்து அந்த பயணத்தையும் அந்த ஜேர்னியை வந்து ட்ராவல் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அதை நோக்கியே வந்து நம்ம வந்து கவலைப்படாமல் அந்த ஜேர்னியை வந்து எப்பவுமே வந்து ஒரு ஹாப்பினஸ் ஒரு சந்தோஷம் அப்படின்றது வந்து டெஸ்டினேஷனில் கிடையாது, அது வந்து நம்மளோட பயணத்தில் தான் இருக்குது. ஸோ ஒரு டிஸ்கஷன் ஒரு கதையை பேசுறதாக இருக்கட்டும், ஒரு இதுவாக இருக்கட்டும், ஒரு கதையை பேசுறது, ஒரு ஷூட்டிங் போகிறது, அதுக்கப்புறம் ஒரு போஸ்ட் ப்ரொடக்ஷன் இருக்குது, இது எல்லாமே லைஃப்பில் வந்து எனக்கு வந்து சந்தோஷமான விஷயங்கள் தான் ஒரு பாயிண்டில். அதாவது இப்போ என்னோடய தொழிலை பொறுத்த வரைக்கும். ஸோ அதை நோக்கி தான் இந்த ட்ராவல் வந்து நம்மளை வந்து இன்னும் நோத்திட்டுருக்கு அப்படின்றத நான் யோசிப்பேன் நான் பாயிண்டில். எண்ட் ஆஃப் த டே ஒரு வரியில் ஒரு சின்ன ஒரு இன்சிடென்ட் மட்டும் நான் சொல்கிறேன். அப்போது நான் வந்து ஒரு 600 அது மாதிரி படிச்சுட்டு இருக்கும்போது அப்போ ஒரு எக்ஸாமினேஷன் வந்து ஒரு எக்ஸாமில் வந்து ஒரு கேள்வி பதில் கேட்டாங்க. அப்போ எப்போவுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 7 கேள்வி கொடுத்துட்டு இதில் ஏதோ ஒரு 5 கேள்வி மட்டும் நம்ம ஆன்சர் பண்ணி பதில் சொல்லுவாங்க ஒரு பாயிண்டில். அப்போ வந்து நம்ம பதில் சொல்லிடுவோம் ஒரு பாயிண்டில். எனக்கு அந்த எக்ஸாம் வந்து ரொம்ப டஃப்பான எக்ஸாம் இருந்துச்சு, ஜியாகிரஃபி எக்ஸாமு. அப்போது 5 கேள்வி விட பாஸ் ஆகுமா ஃபெயில் ஆகுமா, அப்போ வந்து 40 மார்க்ஸ் தான் வந்து பாஸ் ஆகாமா ஃபெயில் ஆகுமா அப்படின்ற ஒரு பாயிண்ட்லேயே வந்து ஒரு டவுட்ஃபுல்லி இருந்தேன். ஒரு பயம் வந்துருச்சு. சரி என்னமோ எழுதி வைப்போம் அப்படின்னு அவசரமாக தெரிஞ்சு கொஸ்டின்ஸ் மட்டும் எழுதிட்டு வந்துட்டேன். ஒன்ஸ் எழுதி முடிச்சதுக்கு வெளில வந்ததுக்கப்புறம் தான் தெரியும் நம்ம 7 கொஸ்டினுக்கு வந்து 6 கொஸ்டினுக்கு வந்து ஆன்சர் பண்ணிட்டோம் அப்படின்றது. அப்போ அந்த ஆன்சர் வந்து அந்த ஒன்றையும் கட் பண்ணிட்டாங்கன்னா கண்டிப்பாக வந்து ஃபெயில் தான், இருக்கிறதும் போச்சு அப்படின்ற ஒரு பயத்தோடு தான் இருந்தேன். அதுக்கப்புறம் பேப்பர் வந்து கைக்கு வந்து உடனே வந்து பேப்பரை திருப்பி பார்த்தேன். 40 பாஸ்ன்னு இருந்துச்சு. அப்போ வந்து 40 மார்க்ஸ் வந்து 40 வந்து பாஸ்ன்னு இருந்துச்சு. திருப்பி பார்க்கும்போது அந்த ஆன்சருக்கு வந்து பதில் இருந்துச்சு ஒரு பாயிண்டில். அதாவது மார்க் போட்டிருந்தாங்க, 3 மார்க் போட்டிருந்தாங்க ஒரு பாயிண்டில். 5 மார்க் கொஸ்டின்ஸ்க்கு 3 மார்க் போட்டிருந்தாங்க. எனக்கு மைண்டுக்குள்ளே வந்து ஒரு சின்ன ஒரு படபடப்பு ஒரு பாயிண்டில், எனது மார்க் போட்டாங்களே அப்படின்னு. ஏன்னா கரெக்டாக 40 மார்க்ஸ் பாஸு, 3 மார்க் வந்து எக்ஸ்ட்ரா போட்டிருக்காங்க. நான் எதுவுமே யோசிக்கல, நேராக போய் டீச்சர்கிட்ட போய் காமிச்சிட்டேன் ஒரு பாயிண்டில். டீச்சர்கிட்ட காமிச்சோன்னே அவங்க வந்து உடனே வந்து ஒரு சரியாக தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு அந்த 3 மார்க்கை வந்து கட் பண்ணிவிட்டு 40 மார்க் இருக்குது, 37 மார்க்கு வந்து ஃபெயில்னு போட்டு +3 ஃபார் ஆனஸ்டின்னு போட்டாங்க டோட்டலாக. அந்த நேர்மை தான் லைஃப்பில் வந்து என்னை இன்ன வரைக்கும் வந்து நோத்திட்டு போகுது அப்படின்னு நான் சொல்லுவேன். அதாவது லைஃப்பில் வந்து என்னை சுற்றி இருக்கவங்க வந்து நான் எந்தளவுக்கு நேர்மையாக இருக்கேன் அப்படின்றத வந்து
அவங்க தான் சொல்லணும், நான் சொல்லக்கூடாது. ஆனால் ஒரு விஷயத்தில் மட்டும் நான் நேர்மையாக இருக்கின்றது ஒரு விஷயம் சொல்ல முடியும். அது வந்து அந்த சினிமா அப்படின்ற ஒரு விஷயத்துக்காக மட்டும்தான். அது வந்து என்னால் தைரியமாக சொல்ல முடியும். அதை வந்து இந்த படத்தில் நீங்கள் பார்க்கலாம் ஒரு பாயிண்டில். மற்றபடி என்னோடய நெக்ஸ்ட் ஃபைனலாக நான் சொல்கிறது, என்னோடய அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் எல்லாருக்குமே வந்து, ஏன்னா என்னோடய முன்னாடி படங்களில் ஒர்க் பண்ண அசிஸ்டன்ட்ஸ் எல்லாருமே இந்த படத்தில் வந்து ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஸோ எல்லா பேரையும் நான் சொல்லலாம். எல்லா பேரையும் நான் சொல்கிறது வந்து முக்கியம் கிடையாது. ஆனால் எந்த பேரையும் வந்து ஒரு பேரை கூட மிஸ் பண்ணிடக்கூடாது ஒரு பாயிண்டில். ஸோ அதில் நான் குறிக்கோளாக இருக்கேன். அதுக்காக நான் உங்களுக்கான ஒரு நன்றியை வந்து நான் கண்டிப்பாக டெஃபினட்டாக வந்து படம் ரிலீஸ் டைமில் நான் சொல்லுவேன். ஸோ என்னோடய அசிஸ்டன்ஸ் எல்லாத்துக்குமே வந்து ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். அண்ட் ஃபைனல் பத்திரிகை நண்பர்கள் எல்லாருக்குமே, ஒரு படம் நான் டிஸ்கஷன் லெவல்லேருந்து போகும்போதே வந்து நான் ஒன்று டிசைட் பண்ணுவேன். இன்றைக்கி வந்து ரிவ்யூஸை பற்றி பரவலான ஒரு டாக் இருக்குது. அந்த படத்தை வந்து வேண்டு மோசமாக எழுதுறாங்க, வேண்டு இது பண்ணுறாங்க, அது பண்ணுறாங்க எல்லாமே சொல்கிறாங்க. ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் என்னோடய டிஸ்கஷன்லேருந்துமே என்னோடய ரிவ்யூஸ் வந்து என் கூட ட்ராவல் பண்ணிகிட்ருக்காங்க. ஏன்னா எப்படி எழுதினாலும் சரி, இவங்க எப்படி எழுதுவாங்க, இப்படி எழுதுவாங்க, இது தேட்டரில் எப்படி ரசிப்பாங்க அப்படின்னு நம்ம யோசிக்கிறோமோ, அது மாதிரி பர்டிகுலர் வந்து ஒவ்வொரு ரிவ்யூவர் வந்து என்ன எழுதுவாங்க இந்த படத்துக்கு அப்படின்றது படம் டிஸ்கஷன் டைம்லேயும் நான் சும்மா யோசிச்சு பார்ப்பேன். அதேமாதிரி படம் முடிஞ்சு அவுட்புட் எடுத்து ஃபைனல் காப்பி பண்ணதுக்கப்புறம் நான் ஜென்ரலாக ஜாலியாக வந்து பேசுவேன் எடிட்டர் கூட. இதுவங்க வந்து இப்படி தான் சொல்லுவாங்க, இப்படி சொல்லுவாங்க, அதுக்கு நம்ம கரெக்டாக பண்ணியிருக்கோமா அப்படின்னு சும்மா ஒரு அனலிசிங்காக ஒரு இதுவாக ஒரு ஹியூமராக நான் வந்து எடுத்துகிட்டு அது கரெக்டாக சென்சிபிளாகவும் யோசிச்சு பண்ணுவேன். ஸோ அந்தளவுக்கு வந்து இந்தளவுக்கு வந்து என்னோடய ரிவ்யூஸும் வந்து என் கூட வந்து ட்ராவல் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ என்னை வளர்த்துற ஒரு எப்படி வந்து தியேட்டர் அப்படின்றது என்னை வந்து ஒரு ஸ்கிரிப்டில் வந்து என்னை வளர்த்துருச்சோ, அதே மாதிரி என்னோடய ரிவ்யூஸ் அப்படின்றது என்னை வந்து வளர்த்திட்ருக்காங்க அப்படின்றத நான் யோசிப்பேன். சென்சிபிளான ரிவ்யூஸ் எல்லாருக்குமே என்னோட ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். இந்த படமும் உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும் அப்படின்றது ஒரு நம்பிக்கையாக இருக்கேன் ஒரு பாயிண்டில். ஸோ அந்த விதத்தில் தேங்க்ஸ் டு ஆல் ரிவ்யூஸ். ஏன்னா ஒரு நல்ல படத்தை யாருனாலையும் காப்பாற்ற முடியாது, ஒரு கெட்ட படத்தை யாருனாலையும் காப்பாற்ற முடியாது. ஆனால் ஒரு நல்ல படத்தை அது மேலும் பெரிய அளவில் கொண்டு போய் ரீச் பண்ணுறது கண்டிப்பாக பத்திரிகை உங்களுக்கு கையில் இருக்குது. அதனால் தேங்க்ஸ் அ லாட். தேங்க்யூ. தேங்க்யூ ஸோ மச் சார். ஓகே, ஸோ அடுத்தபடியாக நம்மளுடைய கதாநாயகன் ஆக்சுவலி ஆதி சாருக்கு வந்துட்டு ஒரு யூனிக்கான ஒரு டேலண்ட் இருக்குன்னு நான் நம்புகிறேன். பிகாஸ் ஐ திங்க் எவ்ரி ஆக்டர் ஷுட் ஹேவ் தட் ஆல்சோ. த வெர்சிட்டாலிட்டி, அதாவது எந்த மாதிரியான கதாபாத்திரம் கொடுத்தாலும் ஹீல் ஜஸ்ட் கெட் இன்டு தி ஸ்கின் ஆஃப் த கேரக்டர். ஒரு கிராமத்து சப்ஜெக்டாக இருந்தாலும் ஹீல் ஜஸ்ட் அதை வேறு மாதிரி பண்ணிவிடுவார். ஒரு லவர் பாயாக இருந்தாலும் பண்ணுவார். அதே மாதிரி வாரியரில் வந்து ஒரு டிஃப்ரெண்ட் ஒரு கேரக்டர் ஒன்று பார்த்தோம், அதுவும் பண்ணுவார். எவ்ரி ஷேட் ஆஃப் த கேரக்டர் ஹீல் ஜஸ்ட் அழகாக சோக் இன் டு இட், அது நமக்கு பிடிச்ச மாதிரி டெலிவர் பண்ணுவாங்க. ஸோ அதே மாதிரி இந்த சப்தம்லேயும் நமக்கு பிடித்த ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருப்பார் அப்படின்னு நாங்கள் நம்புகிறோம். ஸோ ஃபியூ வேர்ட்ஸ் ஃப்ரம் யூ அபவுட் த ஃபிலிம். ஆதி சார், ப்ளீஸ் ஆன் டு தி ஸ்டேஜ். தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கங்க. ரொம்ப நாள் ஆச்சு பிரசாத் லேபில் ஸ்டேஜ் மேலே நின்று உங்களோட இப்படி மீட் பண்ணுறது. அடிக்கடி மீட் பண்ணணும்னு ஆசையாக இருக்குது. என்னன்னு தெரியல, மேடை ஸ்டேஜு ஸ்பீச் அப்படின்னாலே கொஞ்சம் உதறும். ஸ்கூல்லேருந்து அப்படி தான். அதுக்கு எனக்கு முன்னாடி பேசுகிற வேலை பயங்கரமாக பேசிட்டு எமோஷ்னல் ஆகி சூப்பராக ஸ்பீச் சார். வெரி வெரி நைஸ், ஸ்ட்ரைட் ஃப்ரம் த ஹார்ட். சப்தம் இது ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஷேர் பண்ணிக்கும் போது இந்த மாதிரி சப்தம்னு ஒரு ஹாரர் படம் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லும்போது அவங்களோட பெர்ஸ்பெக்டிவில் வந்துட்டு, ஏன் மச்சான் எதுக்கு ஹாரர், எதுக்கு பண்ணக்கூடாது, இல்லை ஹாரர்னாவே வந்துட்டு ஒரு ஒரு டக்குன்னு கொஞ்சம் கம்மியாக பார்க்குற ஒரு கண்ணோட்டம் உண்டு இல்லை. ஸோ அந்த மாதிரி எதுக்கு சூஸ் பண்ணுற அப்படின்னும் போது, அப்போ ஈரமும் ஹாரர் தானே அப்படின்னு. இல்லை ஈரம் செம படம், அது ஹாரர் தானே. ஸோ அறிவழகன் சாரோட படம் வந்துட்டு அது ஹாரராக இருந்தாலும், த்ரில்லராக இருந்தாலும், ஆக்ஷன் த்ரில்லராக இருந்தாலும், லவ் த்ரில்லராக இருந்தாலும், எனிதிங் கண்டென்ட் கண்டிப்பாக இருக்கும். அது டெக்னீஷியன்ஸ் எல்லாருக்குமே தெரியும், ப்ளஸ் ஆக்டர்ஸ் எல்லாருக்குமே தெரியும். கதையில் ஒரு ஆனஸ்டி இருக்கும். ஸ்க்ரீன் பிளேயில் ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்டர்ஸ் நிறைய வச்சுருப்பார். ஐ திங்க் எவ்ரி ஆஸ்பெக்ட் ஆஃப் ஃபிலிம் மேக்கிங் வந்துட்டு சூப்பர் ஃபைனாக இருக்கும். ஸோ எந்த ஜானர்ன்றது முக்கியம் இல்லை, அந்த படத்தை எவ்வளோ ஆனஸ்டியோட எடுக்கிறோன்றது தான் முக்கியம். ஸோ ஐ டோல் தம் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்லியிருந்தேன், இந்த மாதிரி படம் கண்டிப்பாக எனக்கு திருப்பியும் வருமா இல்லையான்னு தெரியல. டெக்னிக்கல் ஸ்டாண்டர்ட்ஸாக இருக்கட்டும் எல்லாமே ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். தட்ஸ் வை ஐம் கோனா பி பார்ட் ஆஃப் தட் ஃபிலிம் அப்படின்ட்டு. ஸோ என்னோட கேரக்டர் வந்துட்டு பேரநார்மல் இன்வெஸ்டிகேட்டர். ஸோ நிறைய பேருக்கு அது தெரிஞ்சிருக்காது. இந்தியாவிலேயே வந்துட்டு லைசன்ஸ்டு பேரநார்மல் இன்வெஸ்டிகேட்டர்ஸ் இருக்காங்க. சயின்டிஃபிக் முறையில் அவங்க வந்து ஸ்பிரிட்ஸோட கம்யூனிகேட் பண்ணுவாங்க. அதுக்கு ஒரு ப்ரொசீஜர் ப்ராசஸ் ஒன்று வச்சுருப்பாங்க. அது சார் வந்து ஸ்கிரிப்டிங் ஃபேஸ்லேயே ரிசர்ச் பண்ணி எனக்கு எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணப்போ அதை பற்றி வீடியோஸ் பார்க்க ஆரம்பித்தேன். எனக்கு பேய்னா
நம்பிக்கையும் இல்லை, பயம் லைட்டாக இருக்குது. இருட்டில் அப்படியே நடந்து போகும்போது லைட்டாக பயம் இருக்கும், எல்லாருக்குமே இருக்கும். இல்லைன்னு சொன்னால் தப்பு, போய் இருக்கும். பட் நம்பிக்கை இல்லை. பட் இந்த படத்தை பற்றி ரிசர்ச் பண்ணி அவர் அமிச்ச அந்த வீடியோஸ், அவர் அமிச்ச அந்த எப்படி அந்த கம்யூனிகேட் பண்ணுற ஒரு விதம் எப்படின்னு சொல்லிட்டு அதை பார்க்கும்போது எனக்குள்ள ஒரு நம்பிக்கை உருவாச்சு. அதாவது கண்டிப்பாக 100% நம்புறேன்னா இல்லை, பட் நாளைக்கு பின்ன யாராவது 100% இது இந்த ரிசர்ச் பண்ணி இந்த மாதிரி பேய்கள் இருக்குது, ஸ்பிரிட்ஸ் இருக்குது, எனர்ஜி இருக்குது அப்படின்னு சொல்லும்போது ஐ ஒன்ட் பி சர்ப்ரைஸ்ட். ஸோ ஐ திங்க் கண்ணுக்கு தெரியாத கடவுள் மேலே நம்ம அவ்வளோ நம்பிக்கை வச்சு எனக்கு இது நடக்கணும், இந்த படம் சூப்பர் ஹிட் ஆகணும் அப்படிலாம் வேண்டிக்கிறோம்ல, அந்த மாதிரி கண்ணுக்கு தெரியாத விஷயங்கள் நிறைய இருந்திருக்கலாம் அப்படின்ற ஒரு நம்பிக்கை இந்த படத்து மூலியமாக எனக்கு வந்தது. இந்த படம் ஒர்க் பண்ணுறப்ப இந்த படம் முழுக்க முழுக்க இந்த கேங்கோடது, அவங்களோடது மட்டும்தான். டைரக்டர், கேமராமேன், எடிட்டர், ஆர்ட் டைரக்டர், சவுண்ட் டிசைனர், தமன், இவங்களோட படம் மட்டும்தான். நாளைக்கு படம் பார்க்கும்போது எப்படியும் நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஹாலிவுட் படம் மாறி இருக்கு அப்படின்னு சொல்லுவோம்ல, நம்ம ஊரில் அதோட பெட்டர் ஸ்டாண்டர்ட் கொடுக்க முடியும்னு சொல்லிட்டு இவங்க ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. ஐ திங்க் ஹோல் கிரெடிட் கோஸ் டு தெம். அண்ட் படம் பார்த்ததுக்கப்புறம் பேசலாம், நிறைய பேசலாம் சக்ஸஸ் மீட்டில். தேங்க்யூ. தேங்க்யூ ஸோ மச் சார். ஸோ எஸ் சார் ப்ளீஸ் ஸ்டே பேக். இன்னொரு விஷயம், ஸ்டண்ட் கோரியோகிராஃபர் ஸ்டன்னர் ஷாம் பண்ணியிருக்காரு. அவரும் இந்த படத்தில் வந்து ஒரு இன்டர் பிளாக்காக இருக்கட்டும், கிளைமேக்ஸ் பிளாக்காக இருக்கட்டும், அப்புறம் சேஸ் அப்படின்றத ரொம்ப அருமையாக பண்ணியிருக்காரு ஒரு ஷார்ட் டியூரேஷனில். அவருக்கும் என்னோட தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். எஸ் தேங்க்யூ சார். ஸோ ஜஸ்ட் செட் த மூட், நான் வந்து 2 கேள்வி மட்டும் கேட்டுக்கிற ப்ரிவிலேஜ் எடுத்துக்கிறேன். அதுக்கப்புறம் நீங்கள் கண்டிப்பாக கேள்வி கேட்கலாம். அட்லீஸ்ட் 1 ஐ வில் ஸ்டார்ட் வித். ஓகே இல்லையா? கேட்கலாம்ல, ஒரு கேள்வி கேட்டுக்கிறேன். ஓகே ஸோ சார், ஈரம் படத்தில் வந்து இல்லை கேட்கலாம்ல? எஸ். ஸோ ஈரம் படத்தில் வந்து நிறைய ரிசர்ச் இருந்திருக்கும் நீங்கள் பண்ணுறப்ப, பிகாஸ் அது எங்களுக்கு ரொம்ப புதிய கதை. இன்ஃபேக்ட் உங்களுக்குமே ஒர்க் பண்ணுற புதுசாக இருந்திருக்கும். ஸோ சப்தம் அப்படின்னு ஒரு சவுண்ட் ஹாரரில் ஒர்க் பண்ணுறப்போ என்ன மாதிரியான ரிசர்ச் ஒர்க் இதுக்குள்ளே இருக்குது சார்? இது என்னோடய ஹாரர் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு ரியலிஸ்டம் பேஸ் தான் பண்ணுவேன். ரொம்ப வந்து நம்ப முடியாத சில விஷயங்கள் அங்கே பார்த்து சாரி நம்ப முடியாத சில விஷயங்கள் அப்படின்றது எடுத்துகிட்டு போகிறது கிடையாது. அது ஒரு ஹாரர் அப்படின்றது ஒரு ஃபேண்டஸியாக இருந்தாலும், ஒரு பேய் படம் அப்படின்றது ஃபேண்டஸியாக இருந்தாலும், ஒரு நம்பக்கூடிய சில விஷயங்களை வச்சு தான் ஒரு கதையை ட்ரைவ் பண்ணிட்டு எடுத்துகிட்டு போகணுன்னு நினைப்பேன். அப்படி எனக்கு யோசிக்கும் போது எல்லாருமே படங்கள் வந்து எனக்கு புக்ஸும் டாக்குமெண்ட்ரிஸ் அப்படின்றது தான் வந்து எனக்கு ரொம்ப வந்து அதிகமாக யூஸ் ஆச்சுன்னு நான் சொல்வேன். அது உண்மைக்கு அருங்காமையில் இருந்து எடுத்துகிட்டு போகிற ஒரு விஷயத்த. ஸோ அப்படி தான் இந்த படத்தில் வந்து நான் ரிசர்ச் பண்ணேன் அப்படின்றத நான் சொல்லுவேன். ஸோ இதுக்கு பின்னாடி ஒரு உண்மை சம்பவம் இருக்கா? இல்லை, உண்மையிலே பல விஷயங்கள் சேர்ந்த ஃபேக்ட்ஸ் இருக்குல்ல, உண்மை எலிமெண்ட்ஸ் இருக்குல்ல, உண்மை எலிமெண்ட்ஸ் எல்லாம் சேர்த்து ஒரு கதையாக பண்ண தான் இது ஒரு பாயிண்டில். தேங்க்யூ சார். சார் அறிவுடன் சார், பேய் பிசாசுனாலே நீங்கள் பொதுவாக நிசப்தமான ஏரியாவில் தான் அதிகம் சுழண்டடிக்கும். நீங்கள் சத்தம் பேர் வச்சுருக்கீங்களே, தமன் இருக்கிறதுனால வச்சுட்டீங்களோ? இல்லை, தமன் அப்படின்றது ஒரு மியூசிக்கான விஷயம். சப்தம் அப்படின்போது ஏன்னா ஒரு இடி இடிக்குதுன்னு வைங்க, நமக்கு ஒரு பயம் வருது இல்லை. திடீர்னு வந்து யாராவது நீங்கள் தனி ரூமில் இருக்கும்போது நம்மளுக்கு ஒரு கதை படான்னு எதுவுமே இல்லாமல் ஒரு சாத்தும் போது ஒரு சின்ன ஒரு பயம் இருக்குல்ல, அந்த ஒரு பயம் தான் இந்த படத்தில் வந்து ஒரு சத்தத்தை வச்சு நான் பண்ணியிருக்கேன் ஒரு பாயிண்டில். ஹீரோ சார், ஆதி சார், நீங்கள் ஒரு அழகான ஹீரோயின் வந்து நிக்கி கல்யாணி கல்யாணம் பண்ணீங்க. கல்ராணி சார், நிக்கி கல்ராணி. ஓகே, இந்த படத்தோட பேக்ரவுண்டில் எங்கேயுமே ஹீரோயின் இல்லை. நீங்கள் பேசும்போதும் சரி, டைரக்டர் பேசும்போதும் ஹீரோயின் படத்தில் 3 பேர் இருக்காங்கன்னு நினைக்கிறேன். யாரை பற்றியும் பேசல. ஏன், என்னாச்சு? ஹீரோயின் உங்களுக்கு ஹீரோயின் யாரோ புறக்கணிக்காங்களா? இது அதுக்கான படம் கிடையாது சார். ஹீரோக்கே ரெக்கையை போட்டாங்க பாருங்க. இது அந்த ஹீரோயின் அப்படிப்பட்ட படமாக இருந்தால் கண்டிப்பாக பண்ணியிருப்பாரு. இந்த கான்செப்டை கன்வே பண்ணணும்னு ஒரு போஸ்டர் டிசைன் சார். அடுத்த படத்தில் கண்டிப்பாக ஹீரோயினோட மெயினாக என்னென்னா, இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் சிம்ரன் லைலா அப்படின்றது வந்து ஒரு அப்போ வந்து எவ்வளோ பெரிய முன்னணி நடிகைகள் இன்றைக்கி வரைக்கும் ஒரு மதிப்பு மரியாதை அவங்கள்ட்ட இருக்குது அப்படின்றது உங்களுக்கு நல்லாவே தெரியும் ஒரு பாயிண்டில். ஸோ இந்த கதைக்குள்ளே வர்றாங்க அப்படின்னா அவ்வளோ சீக்கிரம் ஈஸியாக வந்துட மாட்டாங்க ஒரு பாயிண்டில். அதாவது இந்த கதைகள் வந்து ஓகே பண்ணி வர்றது அப்படின்றது. ஸோ எத்தனை காட்சிகள் அப்படின்றத விட என்ன மாதிரியான கேரக்டர், எந்த மாதிரியான ஒரு ஆழம் இந்த டெப்த்துக்குள்ளே வந்து அந்த கதைக்குள்ளே இருக்குது அப்படின்னால தான் உள்ளே வருவாங்க. அப்படி தான் 2 பேருமே வந்து ஓகே சொல்லி இந்த கதைக்குள்ளே வந்திருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு முதல் முறையாக வந்து சிம்ரன் அவங்களும் சரி, லைலா அவங்களும் சரி, முதல் முறையாக வந்து ஒரு ஃபஸ்ட்டு கான்டாக்டே வந்து இந்த கதை படத்து மூலம் தான். ஆனால் படத்துக்கான முழு உழைப்பையும் வந்து அவங்க வந்து சூப்பராக கொடுத்துருக்காங்க ஒரு பாயிண்டில். இன்றைக்கி வந்து ஃபஸ்ட்டு அந்த அவுட்புட்டும் பார்த்துட்டாங்க. இன்ன வரைக்கும் வந்து ஒரு பெரிய ஒரு வெல்விஷராக இன்ன வரைக்கும் படத்தை வந்து பாராட்டி அதை நல்லா கண்டிப்பாக டெஃபினட்டாக வந்து ஆடியன்ஸ் எடுத்துகிட்டு போவோம் அப்படின்றது 2 பேரோட என்கரேஜ்மெண்ட்டும் இந்த படத்துக்கு இருக்குது ஒரு பாயிண்டில். ஸோ கரெக்டான டைமில் நாங்கள் எல்லாருமே வந்து மீட் பண்ணுவோம் ஒரு பாயிண்டில். அதான் சார். ஆதி சார், சார் கல்யாணத்துக்கு முன்னாடி ஈரம்ன்ற பேய் படத்தில் நடிச்சிங்க, கல்யாணத்துக்கு அப்புறம் சப்தம் பேய் படத்தில் நடிச்சிருக்கீங்க. ரெண்டுத்துக்கு என்ன டிஃப்ரென்ஸ் பார்க்குறீங்க? அதாவது கல்யாணத்துக்கு முன்னாடி பேய் படம், கல்யாணத்துக்கு அப்புறம். அதான் சொன்னேன்ல சார், கல்யாணத்துக்கு முன்னாடி பேய் மேலே நம்பிக்கை இல்லை, கல்யாணத்துக்கு அப்புறம்
இல்லை சார், நீங்கள் நினைக்கிற மாதிரி இல்லை சார். டேரக்டர் சார், படம் பிரமாதமாக பண்ணியிருக்கீங்க, எல்லாம் நல்லா பிரமாதமாக இருக்குது. இந்த சப்தம்னு இந்த டைட்டில் வந்து பளிச்சுன்னு தெரியுற மாதிரி மக்கள் ரீச் ஆகுற மாதிரி இல்லையே. எழுத்து இல்லை, என்னன்னா இப்போது அந்த ஒரு கேள்வியாக வருது இல்லை ஒரு பாயிண்டில். ஸோ அதுக்காக வந்து நம்மளுக்கு புரியாமல் இருக்கக்கூடாது. ஏன்னா எண்ட் ஆஃப் த டே வந்து எல்லாமே ஆடியன்ஸ்கிட்ட போய் சேர்க்கணும் அப்படின்றதுக்காக தான் ஒரு படம் பண்ணுறோம். அதே நேரத்தில் ஒரு பாயிண்ட் வந்து நம்ம ஒரு க்ரியேட்டிவிட்டி பாயிண்ட் இருக்குல்ல, ஒரு அந்த விஷயத்தை வந்து அழகாக வந்து சப்தம், இப்போ சில பேர் நோட் பண்ணி சொன்னாங்க, சப்தம்ன்றது அந்த ஃபாண்ட்லேயே வந்து சூப்பராக பண்ணிடுங்க. ஸோ அந்த பாராட்டும் நம்ம எடுத்துக்க வேண்டியது இருக்குது. இல்லை, அந்த இதுக்கு இது கொடுத்து தான் வந்து மதிப்பு கொடுத்து தான் வந்து ஃபஸ்ட்டே சொன்னாங்க எங்களுக்கு படிக்கிறதுக்கு முடியலன்னு. அப்போ தான் ஸ்பாண்ட்டை வந்து இன்னும் கொஞ்சம் பெருசு பண்ணோம். நாங்கள் பெருசுனா கொஞ்சம் இன்னும் புரிகிற மாதிரி கொஞ்சம் பண்ணோம் ஒரு பாயிண்டில். அதுக்கு மதிப்பு கொடுத்து நாங்கள் ஒன்று பண்ணியிருக்கோம் ஒரு பாயிண்டில். சார் சார், படத்தில் வவ்வாலுக்கு என்ன பங்கு இருக்குது? படத்தில் வவ்வால் கண்டிப்பாக ஒரு பங்கு இருக்குங்க ஒரு பாயிண்டில். அதாவது ஒரு சப்தம் அப்படின்ற ஒரு பாயிண்ட்டுக்கும் வவ்வாலுக்கும் பேய் படத்துக்கான ஒரு சின்ன ஒரு கனெக்டிங் பாயிண்ட் வந்து இந்த படத்தில் கொடுத்துருக்கோம் ஒரு பாயிண்டில். அது கண்டிப்பாக சும்மா ஒரு படத்துக்காக வந்து சும்மா சம்மந்தம் இல்லாமல் யூஸ் பண்ணுறதில்ல. ஒரு பேய் படம்னா உடனே வவ்வால் யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்றது கிடையாது. ஒரு பேய் படம்னா வந்து வவ்வால், இடி, மின்னல், அதுக்கப்புறம் எல்லாமே காமிப்போம். ஒரு பாலடைஞ்ச பங்களா அப்படின்றது அது அப்படிலாம் இல்லாமல் இந்த வவ்வால் அப்படின்றது வந்து ஒரு பாயிண்டில் வந்து கரெக்டான ஒரு மீனிங்ஃபுல்லாக கொடுத்துருக்கோம் ஒரு பாயிண்டில். சார், ஈரம்ன்ற படத்தில் வந்து ஒரு தண்ணியில் வச்சு பண்ணீங்க நீங்கள். இப்போ இதில் வந்து இந்த வவ்வால் சம்மந்தப்பட்ட எல்லாத்தையும் வச்சு பண்ணுறீங்களே, அதனுடைய என்ன கதை சொல்லுங்களேன். இல்லை, கதை உங்களுக்கு ட்ரெய்லரில் கொஞ்சம் சொல்லியிருக்கோம். இப்போ நீங்கள் பேய் கதை, இந்த கதையை வந்து செலக்ட் பண்ணி எடுக்க காரணம் செலக்ட் பண்ண காரணம் தான். எப்படின்னா வந்து எல்லா டேரக்டருக்கும் வந்து ஒரு சின்ன ஒரு அடையாளத்தை வச்சுட்டு போவோம். இப்போ ஈரம் வந்து தண்ணீரில் ஒரு பேய் அப்படின்னு சொல்லும்போது ஒரு பெரிய ஒரு அப்ரிஷியேஷன், ஒரு பாராட்டு கொடுத்தீங்க, ஒரு இடம் கொடுத்தீங்க. ஸோ இப்போ அடுத்து ஒரு பேய் படம்னு கொடுக்கும்போது ஒரு சவுண்டு பேஸ் பண்ணி ஒரு சேலஞ்சிங்காக ஒரு படத்தை கொடுக்கணும் அப்படின்ற ஒரு பாயிண்ட் தான். கதை February 28 சார். டேரக்டர் சார், ஆதி சாருக்கு வந்து ஈரம் கொடுத்தீங்க. ஸோ அது வந்து மக்கள் மனசில் ஈரமாக நல்லா வந்துச்சு, உங்களுக்கு கூட்டம்லாம். சப்தம் அது வந்து அவர் சினிமா கேரியரில் வெற்றி சப்தமாக மாறதுக்கான வாய்ப்பு இருக்கா? இல்லை, கண்டிப்பாக எந்த ஒரு படம் ரிலீஸ்க்கு முன்னாடி எந்த ஒரு டேரக்டர் கேட்டாலும் கண்டிப்பாக படத்து மேலே ஒரு நம்பிக்கையில் சொல்லுவாங்க. எங்களால் வந்து ஒரு நம்பிக்கை வந்து 100% வைக்க முடியும். ஒரு நல்ல படம் கொடுத்துருக்கோம், ஒரு படம் ரிலீஸுக்கு முன்னாடி ஒரு அருமையான படம் கொடுத்துருக்கோம், நல்ல படம் கொடுத்துருக்கோம். அது வந்து நான் சொல்கிறதில்ல, படம் பார்த்தவங்களை வச்சு தான் நான் சொல்கிறேன் ஒரு பாயிண்டில். ஸோ அந்த விதத்தில் வந்து ஆதிக்கும் சரி, எனக்கும் சரி, என்னோட டீம் மெம்பர்ஸ்க்கும் சரி, இந்த படம் வந்து நல்ல ஒரு அடையாளத்தை கொடுக்கும் அப்படின்றது நான் நம்புகிறேன். ஒரு லைட்டிங் சொன்னீங்க பேசிகிட்டு இருக்கும்போது. ஸோ மணிரத்னம் சார் வந்து லைட்டிங் மெயினாக பார்ப்பார். அவர் வந்து அந்த பிங்க் கலர் அதெல்லாம் இருக்கும், ஓம் கண்மணி அந்த மாதிரிலாம். ஸோ அதேமாரி உங்கள் ஈரம் படத்துலையும் ப்ளூ ஷேடு சொன்னீங்க, இதுலேயும் ப்ளூ ஷேடு ப்ளஸ் அந்த ஓம் சொல்லியிருந்தீங்க. லைட்டிங் எவ்வளோ முக்கியம்? லைட்டிங் கண்டிப்பாக ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். ஒரு முக்கியமான விஷயம் சொன்னால், படத்தில் வந்து கேரக்டர் வந்து ஈரம் படத்தில் கூட வந்து ஒரு ஆஃப் ஷேடோ வந்து லைட்டிங் வந்து கட் பண்ண சொன்னேன் ஒரு பாயிண்டில் மனோஜ்ட்டு. அப்போ வந்து மனோஜ் சொன்னாப்பில் உண்மையிலே யாருமே வந்து ஒரு ஆர்டிஸ்ட்டுக்கு வந்து ஒரு லைட்டிங் வந்து ஆஃப் லைட் போதும் அப்படின்றது யாருமே சொல்ல மாட்டாங்க. ஃபேஸில் வந்து பளிச்சுன்னு எங்களுக்கு வேணும் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஃபஸ்ட் டைம் வந்து நீ சொல்லியிருக்கேன் அப்படின்னு ஒரு விஷயம் சொல்லுவேன். ஸோ லைட்டிங் அப்படின்றது ஒரு கேமராமேனுக்கும் அது கதையில் வந்து ஒரு பங்காக கொண்டு போகணும், ஒரு டைரக்டருக்கும் அதோட நாலேஜ் வந்து கண்டிப்பாக இருக்குன்னு நான் யோசிக்கிறேன். ஒரு மேக்கிங் அப்படின்றது வந்து எங்கே வரும்னா, ஒரு நல்ல இயக்குனருக்குள்ள ஒரு நல்ல ஒளிப்பதிவாளர் இருக்கணும், அதே மாதிரி ஒரு நல்ல ஒளிப்பதிவாளருக்குள்ள ஒரு நல்ல இயக்குனர் இருக்கணும் ஒரு பாயிண்டில். அப்படி ரெண்டும் சேரும்போது ஒரு ப்ராப்பரான ஒரு மேக்கிங் அப்படின்றது வரணும். அந்த நாலேஜ் வந்து 2 பேருக்குமே இருக்கணும் அப்படின்றத நான் யோசிக்கிறேன். இப்போ சமீபத்தில் வந்த படங்களில் பார்த்தீங்கன்னா சப்தம் சவுண்டு தான் வந்து கெடுத்துச்சு நிறைய படத்துடைய நிறைய இறைச்சலாக இருக்குது அப்படின்ற மாதிரி. ஸோ இந்த படத்தில் சப்தம் எந்த அளவுக்கு இருக்கும்? அதான் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நானும் என்னோட சவுண்ட் இன்ஜினியரும் என்ன டிசைட் பண்ணோன்னா, எப்போவுமே ஒரு மியூசிக்கோட வேல்யூ, ஒரு சவுண்டோட வேல்யூ எப்போ தெரியும்னா, ஒரு சைலண்ட்டுக்கு அப்புறம் தான் தெரியும் ஒரு பாயிண்டில். ஒரு அமைதிக்கு அப்புறம் தான் வந்து அதோட வேல்யூ தெரியும். ஸோ அந்த அமைதியும் இந்த படத்தில் இருக்கும், அந்த சவுண்டும் இந்த படத்தில் இருக்கும். அந்த ஒரு விஷயம் கான்சியஸாக இருந்துடும், அந்த இறைச்சல் அந்த ஆடியன்ஸ் வந்து டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது, ஆனால் சைக்காலஜிக்கலாக டிஸ்டர்ப் பண்ணணும் ஒரு பாயிண்டில். அதோட லென்த் அப்படின்றது தான் நாங்கள் வந்து கேர்ஃபுல்லாக இருந்துக்கிட்டோமே தவிர, மற்றபடி படம் ஃபுல்லாக வந்து லெவலை ஏற்றி ஜாஸ்தி பண்ணி ஆடியன்ஸை வந்து அப்படியே வந்து கதற விடணும் அப்படின்னு ஒரு பாயிண்டில் கிடையாது ஒரு பாயிண்டில். சார், இப்போ நீங்கள் பார்த்தீங்க 2 hours படம்னு சொன்னீங்க, நாங்கள் ஒரு கிளிம்ஸ் பார்த்தோம். அதில் வந்து ஒரு 2 minutes சம்திங் 1 minute தான் இருக்கும். அதில் வந்து ஒரு பீப் போட்டிருந்தீங்க. அது எங்களால் இப்போ இந்த நேரத்தில் அந்த சவுண்ட் ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணுச்சு. சரிங்களா, ஒரு பெரிய படத்தையே அந்த சவுண்ட் டிஸ்டர்ப் பண்ணால்தான் படமே ஓடலை. சரி, இந்த படம் வந்து மக்களை வந்து டிஸ்டர்ப் பண்ணாமல் பார்க்க வைக்குமா? டெஃபினட்டாக கண்டிப்பாக பார்ப்போம். அதாவது நீங்கள் இன்றைக்கி வந்து பெஸ்ட் பீப்புள்
ஒரு சவுண்டு எதிர்பார்த்து ஒரு சப்தம்ன்றது ஒரு சவுண்டை பேஸ் பண்ணி ஒரு படம் பண்ணியிருக்காங்க அப்படின்றதுக்காக நீங்கள் அங்கே வந்திருக்கீங்க ஒரு பாயிண்டில். ஸோ உங்களுக்கு அந்த ஒரு காட்சி அப்படின்றது காமிக்கிறது ஃபோக்கஸ்டாக காமிக்கணும். சப்தம் படம்ன்றது இந்த படத்தில் நாங்கள் என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்றது அப்படின்ட்டு ஒரு சாம்பிள் தான் காமிச்சிருக்கோம் ஒரு பாயிண்டில். அந்த சாம்பிள் வந்து படத்தில் வந்து சில சாம்பிளாக தான் இருக்குமே தவிர வெவ்வேறு விதமாக தான் இருக்குமே தவிர மொத்த படமாகவே வந்து உங்களுக்கு வந்து இறைச்சல் அப்படின்ற ஒரு பாயிண்ட் வந்து இருக்கவே இருக்காது. கண்டிப்பாக டெஃபரெண்ட்டாக அது 100% நான் வந்து ஷோரை சொல்லிப்பேன் ஒரு பாயிண்டில். அது இல்லை என்னென்னா ஒவ்வொன்றுமே வந்து அது கதையோட தன்மை தான் ஒரு பாயிண்டில். அது எல்லாம் சேரும் போது தான் வந்து உங்களுக்கு வந்து அது சவுண்டு வந்து முதன்மையான தன்மையாக அப்படின்னு மாறிடுச்சு. ஆனால் ஒரு படம் வந்து தோல்வி அடையதோ வெட்டி அடையதோ சவுண்டில் கிடையாது ஒரு பாயிண்டில். ஏன்னா அது உண்மையிலே பேஸ்லேயே வந்து ஃபண்டமெண்டலாகவே வந்து சில விஷயங்கள் வந்து தப்பாக இருந்திருக்கும் அப்படின்ற ஒரு பாயிண்டில் யோசிக்கிறேன். அந்த ஃபண்டமெண்டல் பேஸ்லேயே வந்து ஏன்னா ஒரு டெக்னீஷியன்ஸ் வந்து எந்த அளவுக்கு உழைப்பு போட்டிருந்தாலும் ஒரு கதை ஒரு படம் வந்து பேஸ்லேயே வந்து ஃபண்டமெண்டலாக தப்பாச்சுன்னா அங்கே மிஸ் ஆகும்போது எது பிரதானமாக இருக்கோ அதை வந்து ஆட்டோமேட்டிக்காக இதாகிடும் ஒரு விஷயம் சொல்லுவாங்க. அதுதான் பாயிண்ட். சார் அறிவுலன் சார், யூஸ்வலாகவே ஹாரர் படம் அப்படின்னாலே ஒரு யூஸ்வல் டெம்ப்ளேட் ஒன்று இருக்கும். அதை வந்து பிரேக் பண்ணி தான் நீங்கள் ஈரம் படத்தில் காமிச்சிருப்பீங்க. இதில் அது மாதிரி இருக்கும். அதை தாண்டி இதை ரிவெஞ்ச் வழக்கமான அந்த பழிவாங்கிற ரிவெஞ்சாகவே இருக்குமா இல்லை ஏதாவது? அதாவது ரிவெஞ்ச் அப்படின்றது சொல்கிறத விட ஒரு கோபம் அப்படின்னு ஒன்று இருக்கும். அதாவது வந்து ஒரு கோபம்ன்றது அது வில்லனுக்கு மட்டும் வராது. ஒரு ஹீரோக்கும் கோபம் இருக்கும், ஒரு படத்தில் இருக்க ஒரு வில்லனுக்கும் கோபம் இருக்கும் அப்படின்ற ஒரு பாயிண்டில். ஸோ கோபத்தை தான் பிரதானமாக எடுத்துக்கிட்டேன் தவிர இந்த பழிவாங்கல் கதை அப்படின்ற ஒரு பாயிண்டில் நான் எடுத்துகிட்டு போகல. மோரோவர் இந்த படம் சயின்டிஃபிக்கான படம், அவ்வளோதான் ஒரு பாயிண்ட். சார் ஆர்ஆர் ஃபிலிம்னாவே உங்களுக்கு வந்து வாதி சார் ஞாபகம் வருமா? இல்லை அப்படி கிடையாது. ஒரு விஷயம் எங்களோட ட்ராவல் வந்து நிறைய ஆக்ஷன் படம் ஸ்கிரிப்டும் பேசியிருக்கோம், ஹாரர் படம் பேசியிருக்கோம். சரி இப்போ வந்து இந்த படத்தில் நான் பேய் இல்லை, பேரநார்மல் இன்வெஸ்டிகேட்டர். சாரி சார் டைரக்டர் சார் இங்கே சார் இங்கே அண்ணே சார் டைரக்டர் சார் இது சப்தத்துக்கு கீழே வந்து ஈரம் பார்ட் 2ன்னு ஏன் போடாமல் இருக்கீங்க? இது ஈரம் படத்தோட 2 தான் அப்படின்ட்டு இண்டஸ்ட்ரி ஃபுல்லாக பேசுகிறாங்க. இல்லை சார், நான் ஏற்கனவே சொன்னதுன்னு கண்டிப்பாக வந்து நியாயமாக இருக்கணும், உண்மையாக இருக்கணும்னு நான் ஃபீல் பண்ணுறேன். ஓகேவா? எனக்கு நிறைய பேர் சொன்னாங்க ஈரம் 2ன்னு கூட போகலாமே அப்படின்ற ஒரு பாயிண்டில் சொன்னாங்க. பிஸ்னஸாக இருக்கும், நல்லாயிருக்கும் அப்படின்னு. இல்லை, அதுக்கான நேர்மை நியாயம் ஆடியன்ஸை ஏமாற்றக்கூடாதுல தெளிவாக இந்த ஒரு பாயிண்டில். அதாவது என்ன படம் நம்ம கொடுக்க போகிறோம் அப்படின்ற ஒரு படம் இருக்குல்ல, ஈரம் 2 தனியாக இருக்குது, அது வேறு படம். அது கண்டிப்பாக அதுக்கான ஸ்கிரிப்ட் இருக்குது ஒரு பாயிண்டில். அது பண்ணோன்னா கண்டிப்பாக வந்து எஸ்பெச்சஸ் கூட தான் நான் பண்ணுவேன் ஒரு பாயிண்டில். இது தனியாக சப்ஜெக்ட் ஒரு. ஆனால் ஹாரர் படம் எங்கே வந்து கனெக்ட் ஆகுதுன்னா ஈரமுக்கும் சப்தத்துக்கு ஆதி சார் நான் தமன் அப்படின்ற ஒரு விஷயத்தில் நாங்கள் கனெக்ட் ஆகிறோம், ஒரு ஹாரர் படம் எடுக்கிறோம். அந்த பாயிண்ட் தான் சார். ஆதி சார் ஒரு காலத்தில் பேய் படம்னாலே ரொம்ப பயந்து நடிக்கிட்டு இருந்தோம். அந்த சுந்தர் சி சார் காஞ்சனா மாதிரி படம்லாம் வந்து பேய் ரொம்ப காமெடி ஆகிட்டாங்க. இப்போ வந்து பேயை வந்து ரசிப்பாங்களா? இந்த மாதிரி கதை எப்படி இருக்கு? இந்த கதை எப்படி? ஒரே பாயிண்ட் தான் சார். எந்த மாதிரி படங்கள் கொடுத்தாலும் சரி, அதாவது பேய் படத்துலேயே ஒரு ஜானர் இருக்குது. அதுக்கு நீங்கள் சொன்ன மாதிரி வந்து ஹாரர் காமெடி இருக்குது, பயமுத்திர ஹாரர் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து ஒரு சோல்ஃபுல்லாக வந்து ஒரு கதையை வந்து எமோஷனலாக சொல்கிற சில ஹாரர் படங்களும் இருக்குது ஒரு பாயிண்டில். ஸோ என்றைக்குமே வந்து ஆடியன்ஸை வந்து நம்ம என்கேஜிங்காக வச்சுக்கிட்டோம்னாவே வந்து தியேட்டரில் வந்து என்கேஜிங்காக வச்சுக்கிட்டு ஒரு சோல்ஃபுல்லாக வந்து ஆடியன்ஸை நம்ம கனெக்ட் பண்ணிட்டோம்னா அங்கே அந்த படம் வந்து சக்ஸஸ்ஃபுல் ஆகணும் அப்படின்றது தான் நான் ஒரு நம்புகிறேன். அந்த நம்பிக்கை வந்து இந்த படத்தில் எனக்கு இருக்குது அப்படின்னு சொல்கிறேன். ஸோ ஒரு ஹாரர்ன்றது நான் ஒரு பாயிண்ட்டாக எடுத்துக்கிட்டேன் தவிர ஒரு கமர்ஷியல் வேல்யூவாக எடுத்துக்கிறதுல அதுக்குள்ளே ஒரு கதை சொல்லியிருக்கேன் ஒரு பாயிண்டில். அதுதான் எல்லாருக்குமே வந்து ஒரு கமர்ஷியல் பாயிண்ட் சொல்லுவாங்க. ஒரு ஆக்ஷன் படம்ன்றது ஒரு கமர்ஷியல் பாயிண்ட்டு, ஒரு காமெடின்றது ஒரு கமர்ஷியல் பாயிண்ட்டு, ஒரு லவ்ன்றது ஒரு கமர்ஷியல் பாயிண்ட்டு. நான் ஹாரர் எடுத்துக்கிட்டேன். ஆனால் இந்த எல்லா படங்களும் வெற்றி பெறது வந்து ஏதோ ஒரு இடத்துல வந்து உங்கள் இடத்துல கனெக்ட் ஆகணும் ஒரு பாயிண்டில். ஸோ அந்த கனெக்ஷன் வந்து ஒரு விஷயம் நான் நம்புகிறேன். டைரக்டர் சார், இந்த படத்தில் ஆதிபுரம் வந்து அவரோட கேரக்டர் வந்து ஒரு பேரநார்மல் இன்வெஸ்டிகேட்டர். பேரநார்மல் ஆக்டிவிட்டிங்கிறது ஹாலிவுட்டில் ஒரு ஃபேவரட்டான தீம். அந்த எலிமெண்ட்ஸ் இதில் நிறைய இருக்கா? அல்ட்ராசோனிக் வேவ்ஸ் மூலமாக தான் பேட், அதாவது வௌவால் நிகழ்வுகள் எல்லாம் இருக்குங்கிறதும் அது ஒரு டைலாக்ல மென்ஷன் ஆயிருந்தது, விச் இஸ் அ ஃபேக்ட். பேரநார்மல் ஆக்டிவிட்டியும் இந்த அல்ட்ராசவுண்ட் வேவ்ஸ் அந்த பேட் மூவ்மெண்ட்டுக்கும் எப்படி லிங்க் பண்ணியிருக்கீங்க? லிங்க் பண்ணல, நான் அதான் சொன்னேன். ஒரு பேரநார்மல் அதாவது ஒரு கோஸ்ட் இன்வெஸ்டிகேட்டர் அப்படின்னாவே ஒரு ஆவியை வந்து சயின்டிஃபிக்காக ஒரு அறிவியல் பூர்வமாக வந்து அணுகிறவர் அப்படின்ற ஒரு பாயிண்டில். ஸோ அதை அணுகும்போது அவர் கிராஸ் பண்ணுற விஷயங்கள் எல்லாமே தான் வந்து நீங்கள் டெய்லரில் பார்த்த சின்ன சின்ன விஷயங்கள் அது படமாக பார்க்கும்போது ஓகே கோர்வையாக வந்து ஒரு கனெக்டிங் பாயிண்ட் வரும் ஒரு பாயிண்டில். ஸோ அப்படி தான். ஸோ எல்லாமே வந்து ஒரு எமோஷனலாக கனெக்டிங் பாயிண்ட்டாக ஒரு ஹாரிஃபிக்காக நான் சொல்லியிருக்கேன் ஒரு பாயிண்டில். சார் ஆதி சாருக்கு ஒரு கேள்வி. சார் ஆதி சார், நீங்கள் தமிழில் நிறைய படங்கள் பண்ணீங்க. படங்கள் எல்லாமே வந்து இப்போ கிரிட்டிக்கலி அக்ளைம்டு, படம் நல்லா போச்சு இல்லைன்றதை விட ஆதியோட ஆக்டிங் வாஸ் அப்ரிஷியேட்டட். பட் இருந்தாலும் ஏன் உங்களோட வாய்ப்புகள் இங்கே கம்மியாக இல்லை யூ சூஸ் ஃபிலிம்ஸா எனக்கு இந்த மாதிரி தான் பண்ணணும் அப்படின்ற ஒரு கட்டாயத்தில் இருக்கீங்களா நீங்கள்? வாய்ப்புகள் தான் கம்மிங்க. அதுக்கான காரணம் என்னவா நீங்கள் பார்க்குறீங்க சார்? தெரிலங்க, அது எனக்கு தெரியல. நான் ஓடிக்கிட்டு தான் இருக்கேன், கால் வலிக்கல, இன்னும் ஓடிக்கிட்டே இருப்பேன். ஐ திங்க்
எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன் நல்ல படங்கள், நல்ல வாய்ப்பு, நல்ல ப்ரொடக்ஷன் ஹவுசஸ்லேருந்து வரும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். என் வீடு இங்கே தாங்க, நான் எங்கேயும் போகல. நான் தெலுங்கு படம் பண்ணணுன்னா ஃப்ளைட் ஏறி ஷூட்டிங் பண்ணிட்டு திருப்பியும் வீட்டுக்கு தான் வருவேன். ஸோ இங்கே தான் இருக்க போகிறேன். நல்ல வாய்ப்புகள் வந்தால் அதிகமான படங்கள் பண்ணணுன்ட்டு எனக்கு ஆசையாக இருக்குங்க. சார், டைரக்டருக்கு ஒரு கேள்வி சார். பேரனாமல் இன்வெஸ்டிகேட்டர் அப்படின்னு சொன்னீங்க. ஓகே, அப்படின்னா வந்து நீங்கள் வந்து இந்த ஆவிங்களோடையோ இல்லை அந்த ஸ்பிரிட்ஸ் கூட பேசுறது அப்படின்னு. பட் என்னை பொறுத்த வரைக்கும் நான் ஒன்று கேட்குறேன் சார், இஸ்ன்ட் இட் க்ரூயல்டி டு த ஸ்பிரிட்ஸ்ன்ற மாதிரி பார்க்கக்கூடாதா? ஏன்னா நீங்கள் வந்து ஒரு ஸ்பிரிட்ன்றது ஒருத்தர் இறந்ததுக்கு அப்புறமா இருக்குது, அவங்க அமைதியாக இருக்க வேண்டிய ஒரு கட்டாயத்தில் தான் இருக்காங்க. அப்படி இருக்கும்போது நீங்கள் அவங்க கிட்ட போய் பேரனார்மல் இன்வெஸ்டிகேட்டராக நீங்கள் சொல்கிறீங்க, இல்லைன்னா யாரும் சிலர் வந்து நிறைய பேர் இருக்காங்க போய் ஆவி கிட்ட பேசல. அப்படி போய் பேசும்போது டசன்ட் இட் டிஸ்டர்ப் த ஸ்பிரிட்ஸ்? அவங்களோட பீஸை நீங்கள் கெடுக்கிற மாதிரி இல்லையா? இந்த படமாக போச்சு சார், பட் நீங்கள் இந்த படம் பண்ணதுனால அதை நான் உங்களை கேட்குறேன் அந்த ஒரு கேள்வி. இல்லை, ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டிஸ்டர்ப் பண்ணுற ஆவி அப்படின்றது தான் வந்து இவரோட இதுவே போகுது. அது ஒரு பேரனார்மல் இன்வெஸ்டிகேட்டர் அப்படின்றது இவர் எடுத்துகிட்டு போகிறது பாயிண்டில். அதாவது இன்னொரு கேட்டகரி இருக்குது, அதாவது ஆவி கூட ஜென்ரலாக பேசுறது. அதாவது ஒரு ஆவி கூட வந்து நம்ம போய் பேசினாலுமா சில சொல்யூஷன் கிடைக்கணும் அப்படின்றத நம்ம போகிறோம். அது ஏதோ ஒரு இடத்துல நம்மளை கூட கம்யூனிகேட் பண்ணிட்டு இருக்கும் போது தான் நம்ம திருப்பி கம்யூனிகேட் பண்ணுறோம். நாமளே போய் வாலண்டியாக வந்து நம்ம போய் வந்து சரி இந்த ஆவிட்ட போய் பேசலாம் அப்படின்ற ஒரு பாயிண்டில் இல்லை. ஸோ நம்மளுக்கு வந்து ஒரு ஏக்கம் இருக்கும் ஒரு பாயிண்டில். அதாவது அது சொந்தத்துலையாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் வந்து யாராவது நம்மளை டிஸ்டர்ப் பண்ணாலும் சரி, அப்போ வந்து ஒரு ப்ராப்பர் கம்யூனிகேட்டராக ஒரு அறிவியல் பூர்வமாக வந்து இவரோட பங்கு வந்து இவரோட பணி வந்து இருக்கும் ஜாப். அப்படி தான் அதோட டிஸ்டர்ப் பண்ணும்போது தான் அதோட நோக்கமே வந்து இவங்க வந்து உள்ளே போகிறாங்க ஒரு பாயிண்டில். அது படத்துலேயே ரொம்ப அழகான சீன்ஸ் ஒன்று ரெண்டு இருக்குங்க, நீங்கள் கேட்குற விஷயம் கன்வே பண்ணும். அதாவது சார் சொன்ன மாதிரி அந்த சில ஆவிகள் வந்துட்டு எனர்ஜி வந்துட்டு கம்யூனிகேட் பண்ணணும்னு கூட ட்ரை பண்ணும். அது அவங்களுக்கு எப்படி கம்யூனிகேட் பண்ணணும்னு தெரியாது. ஸோ மேபி ஹீ கேன் பி எ பிரிட்ஜ் டு கம்யூனிகேட். இல்லை, பாசிட்டிவாக கூட யோசிக்கலாம் அது. தேங்க்யூ. கம்மின்னு சொன்னாங்க, கிடைக்கிறது. இது தமிழ் படம் தானே. இல்லையாங்க, நான் நிறைய புதுமுகங்களோட தான் பண்ணியிருந்தேன். அரவிந்த் சாரோட ஃபர்ஸ்ட் படம். இல்லை, இது ஆக்சுவலாக நான் சொல்லணும்னா ஒரு பாயிண்டில் வந்து நான் ஒரு ஆஃபீஸ் போயிருக்கேன். அப்போ வந்து நான் 2-3 இன்டர்வியூவில் கூட சொல்லியிருக்கேன். என்னென்னா அவரை பொறுத்த வரைக்கும் நான் ஆஃபீஸ் பண்ணேன்னா ஒரு போர்டு வச்சுருப்பார் ஒரு பாயிண்டில். அந்த போர்டில் வந்து ரைட்டப்ஸ் இருக்கும். என்னென்னா 9 o'clock அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இந்த இவர்கிட்ட கதை கேட்கணும். அவர் யாருன்னா வந்து இந்த டயட்டோட அசோசியேட்டாக இருப்பார். அதுக்கப்புறம் வந்து 2 மணிக்கு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு கதை இருப்பார். அது வந்து இந்த டயட்டோட அசோசியேட் அப்படின்னு இருப்பார். ஸோ இந்த விஷயங்கள் வந்து நானே யோசிப்பேன், இவ்வளோ கதை கேட்டுருக்காரு அப்படின்ற ஒரு மாதிரி வந்து அவர்கிட்ட கேட்பேன் நான் ஒரு பாயிண்டில். ஸோ அது வந்து அவர் இன்ட்ரெஸ்டிங்காக வந்து அந்த கதையை கேட்டு அதில் வந்து சூஸ் பண்ணோம் அப்படின்ற ஒரு பாயிண்டில் இருக்காரு. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் நான் பார்த்த விஷயங்கள் அதுதான். ஆமாம், கிளாப் ஃபர்ஸ்ட் டைம் டைரக்டர், அப்புறம் மரகத நாணயம் ஃபர்ஸ்ட் டைம் டைரக்டர், பார்ட்னர் ஃபர்ஸ்ட் டைம் டைரக்டர். எனக்கு 2வது படமாக ஈரம் இருந்தது, சாரோட ஃபர்ஸ்ட் ஃபிலிம். ஸோ டைரக்டர்ஸ் ஃபர்ஸ்ட் டைமாக செகண்ட் டைமாக அதை தாண்டி ஆனஸ்டி இன் ஃபிலிம் மேக்கர் ரொம்ப ரொம்ப முக்கியங்க. அதுதான் பார்ப்பேன் நான். Arivu and Adi, fantastic trailer. We're all looking forward to watching the film. உங்களுடைய ட்ரெய்லரில் இருந்து அண்ட் ஃப்ரம் வாட் யூ ஜஸ்ட் செட், த தீம் ஆஃப் த ஃபிலிம் வந்து லுக்ஸ் யூனிவர்சல். இது ஒரு பர்டிகுலர் ரீஜனை பொறுத்தோ இல்லை ஒரு பர்டிகுலர் ஏரியாக்காக ஸ்பெசிஃபிக்காக க்ரியேட் பண்ணப்பட்ட கதையை மாதிரி தெரியல, யூனிவர்சலாக அப்ளை பண்ணப்படுற ஒரு தீமாக தான் தெரியுது. ஸோ ஹவு மெனி லாங்குவேஜஸ் இஸ் திஸ் ஃபிலிம் பீங் மேட் இன் டூ? தெலுங்குல ஏன் எடுத்துகிட்டு போகல? ஏன் வை யூ நாட் டேக்கிங் இட் இன் டு சவுத் இந்தியன் லாங்குவேஜஸ், அதர் லாங்குவேஜஸ்? வி ஆருங்க, யூ ஆர் ஓகே. தமிழ், தெலுங்கு, கன்னடா, ஹிந்தி. ரைட். வி ஆர் ப்ரமோஷன்ஸ் கூட இப்போ இன்னைக்கு முடிச்சுட்டு நாளைக்கு ஹைதராபாத். மெயினாக வந்து எல்லாருமே வந்து சார் சொன்ன மாதிரி தமிழ், தெலுங்கு, ஹிந்தி தான் ஜென்ரலாக இருக்கும். அப்போது கன்னடா வரைக்கும் நாங்கள் பேரலாக எடுத்துகிட்டு போகிறோம் ஒரு பாயிண்டில். ஸோ தெலுங்கு அண்ட் கன்னடா வந்து என் சினிமாஸ் வந்து ரிலீஸ் பண்ணுறாங்க. ஹிந்தி வந்து சாஜித் குரேஷியை வந்து அவர் வந்து ரிலீஸ் பண்ணுறாரு. ஸோ ரெவன்ஸா ஃபிலிம்ஸில் T3 கம்பெனியில் வந்து அவங்க ரிலீஸ் பண்ணுறாங்க. தெலுங்குலையும் நல்ல டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் மைத்ரி அவங்க அசோசியேட்டாக இருக்காங்க. ஸோ வி ஆர் ஹேவிங் அ பிக் ரிலீஸ் இன் ஆல் த அதர் லாங்குவேஜஸ் ஆல்சோங்க. டேரக்ட் சார், சப்தம் ஓகே. இதுக்கு முன்னாடி நீங்கள் த்ரில்லர் அருண் விஜய் வச்சு பார்டர் ஒன்று நிற்கிது, அது பார்டர்லேயே இருக்குது, ஏன் அதை ரிலீஸ் பண்ணாமல் அப்படியே பார்டர்லேயே? ஏற்கனவே சொன்னாங்களே, ஒரு படத்தோட ரிலீஸ் அப்படின்றது நான் சம்மந்தப்பட்ட ஒரு விஷயம் கிடையாது. இப்படி எடுத்துகிட்டு போகிற விஷயங்களுக்குல நிறைய பிரச்சனைகளாக இருக்கணும், இதுவாக இருக்கட்டும், அது டெஃபினட்டாக வந்து அருண் விஜய் சாருக்கும் எனக்கும் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு படமாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். பார்டர் நான் பார்த்துட்டேங்க, செம்ம படம். அது வேற ஒரு காரணங்களுக்காக நிற்குது, ரொம்ப ரொம்ப நல்ல படம் அது. ப்ளஸ் எப்போ ரிலீஸ் ஆனாலும் அந்த படத்தோட ரெலவன்ஸ் கண்டிப்பாக இருக்கும். ஸோ பழைய படம் மாதிரி தெரியாது உங்களுக்கு. டேரக்ட் சார், இப்போ பார்த்தீங்கன்னா வவ்வால் வந்து ஆக்சுவலாக எல்லாருமே வந்து பேய்களுக்கு தான் யூஸ் பண்ணுறாங்க. வவ்வால்ன்றது ஒரு நல்ல ஒரு இது, அதோடைய குணமே வேறு. அது சப்தம் கொடுத்து தான் அந்த இடத்துக்கு ஒளியை எழுப்பி தான் உள்ளே போகும். அதை ஏன் அதை சின்னமாக மாற்றிட்டு இருக்கீங்க எல்லாருமே? இல்லை, அதாவது சில விஷயங்கள் தவிர்க்க முடியாமல் நம்ம யூஸ் பண்ணாலும் அதை எப்படி யூஸ் பண்ணுறோன்னு ஒன்று இருக்குல்ல. ஒரு படத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஹீரோயின் கண்டிப்பாக வந்து 2 பேர் லவ் பண்ணுறாங்க. ஒரு லவ் ஸ்டோரினா வந்து 2 பேர் லவ் பண்ணுவாங்க, பிரிவாங்க, சேருவாங்க அப்படின்னு ஒரு பாயிண்ட் இருக்குது. ஆனால் அதை எந்த அளவுக்கு டிஃப்ரெண்ட்டாக நம்ம எடுத்துகிட்டு போகிறதுல தான் அதோட சக்ஸஸ் இருக்குது. இப்போ அந்த வவ்வால் அப்படின்றது